அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த தற்போது நம்மளுடன் இணைய முடியாமல் இருக்கும் திருமதி ஆனி புளோரன்ஸ் அவர்களுக்கும், திரு என்னை வரவேற்று பேசிய திருமதி விஜயலட்சுமி மற்றும் நிர்வாகம் அமைப்பின் பொறுப்பாளர் திரு ஜோசப் ஜெயராஜ் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து, இந்த ஒரு எனக்கு தெரிந்த விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கான ஒரு அரங்கமாக நான் இதை எடுத்துக்கொள்கிறேன். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இதோட டாபிக் என்ன? நான் பேசுறது ஆடிபிளா இருக்கா? நல்லா கேக்குது மேம். இப்ப நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க நம்ம தேர்ந்தெடுத்த தலைப்பு வந்து பெண்களுக்கும் குழந்தைகளுக்குமான உரிமைகளை பாதுகாக்கும் சட்டங்கள் அப்படின்ற தலைப்புலதான் நம்ம இன்னைக்கு பயணிக்க போறோம். அதுல முதல் பாதியா பெண்களுக்கான சட்டங்களை நம்ம எடுத்துப்போம். பெண்களுக்கான சட்டங்கள் அப்படின்னு வரும்போது எல்லா மனுஷனுக்கும் இந்த பெண்களுக்கான சட்டங்கள் என்னென்ன இருக்கு அப்படின்னு போய் சேரணும் அப்படிங்கறதுல என்னுடைய பங்கா ஒரு நிறைய கல்வி நிறுவனங்கள்ல போய் பேசும்போது இந்த விஷயங்களை நான் பதிவு பண்றது உண்டு. ஒரு பெண்ணோட வாழ்க்கை ஆரம்பிக்கிறதுல இருந்து முடிகிற வரைக்கும் அவளுக்கு சட்டத்தின் மூலமாக சட்டம் கொடுக்கும் பாதுகாப்புகள் என்னென்ன அப்படிங்கறத தான் அப்படிதான் நான் யூஸ்வலா ஆரம்பிக்கிறது. ஈவன் டுடே ஐ வாண்ட் டு டூ த சேம். ரைட் ஃப்ரம் த ஃபார்மேஷன் ஆஃப் அ சைல்ட் இன் த வூம், இன் த மதர்ஸ் வூம், அதாவது ஒரு தாயின் கருவறையில் ஒரு கருவாக ஒரு பெண் உருவாகும் போதிலிருந்தே அவளுக்கு சட்டத்தின் பாதுகாப்பு தேவைப்படுகிறது. அது வந்து ஒரு மறுக்க முடியாத உண்மை. ஏன்னா ஒரு இன்னைய காலகட்டத்துல சொல்றதை விட கடந்த ஒரு போன டிகேட், ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பெண் சிசு வதை வந்து நிறைய பரவலா தமிழ்நாடு, இந்தியால இருக்க நிறைய பகுதிகள்ல வந்து ஃபீமேல் இன்ஃபான்டிசைட் நிறைய இருந்தது. சோ அதை ஒட்டி நிறைய ரேஷியோ பிட்வீன் மேல் அண்ட் ஃபீமேல் சில்ட்ரனே குறைஞ்சு போச்சு. 4 பாய்ஸ்னா 1 கேர்ள், அந்த ரேஷியோல தான் நம்மளோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் போயிட்டு இருக்கு. சோ இதை எப்படி தடுக்கிறது அப்படிங்கிறதுக்கான சட்டம் தான் இந்த ப்ரீநேட்டல் அண்ட் ப்ரீ கன்செப்ஷனல் டெக்னிக்ஸ் ஆஃப் பிரெக்னன்சியை வந்து எப்படி ரெகுலரைஸ் பண்றது, ஹவு டு பிரிவென்ட் த மிஸ்யூசல் ஆஃப் தட் ப்ரீநேட்டல் அண்ட் ப்ரீ கன்செப்ஷனல் டெக்னிக்ஸ். அதாவது ஒரு பெண் கருவுறும் போதே அவ வயிற்றுல இருக்க குழந்தை ஆனா பெண்ணா அப்படிங்கிறத டிட்டர்மின் பண்றது சட்டப்படி குற்றம். அந்த மாதிரி தன்னை உட்படுத்திக்கிற ஒரு பெண்ணை அழைச்சிட்டு போய் கரு ஆனா பெண்ணான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக அழைத்து செல்லும் குடும்ப நபர்களுக்கும் தண்டனைக்குரியவர்கள், அந்த செக்ஸ் டிட்டர்மினேஷனை பண்ணக்கூடிய மெடிக்கல் பிராக்டிஷனரும் தண்டனைக்கு உட்படுத்தப்படுவார். அது முதல் முறையான ஒரு சம்பவமா இருந்தா அவங்க 3 வருட காலங்கள் மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியால இருந்தே அவங்களோட லைசன்ஸ் கேன்சல் ஆயிடும். அடுத்து தொடர்ந்து பண்ணிட்டே வந்தாங்கன்னா அவங்க எப்போதுமே பிராக்டிஸ் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை வந்துடும். இதுல என்னன்னா, அந்த மாதிரி ஒரு கரு வந்து பெண்ணுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அது அழிக்கும் முயற்சியில ஈடுபடும் போது அந்த குழந்தை இறந்தாலும் சரி, அந்த தாய் இறந்தாலும் சரி, that will be taken as a crime under IPC. சோ ஒரு பெண் குழந்தை அவ வயிற்றுல உருவாகும் போதே அவளுக்கு பாதுகாப்பு தேவைப்படுது. So right from the womb she needs protection. So this is the first stage of a child. அதுக்கப்புறம் the child grows. பிறந்தாச்சு, the child grows. வளரும் போது the child needs proper care, concern, education, all basic needs. அதுக்காக உருவாக்கப்பட்டதுதான் the Free and Compulsory Education Act. அதுபடி up to 14 years of age, any child, a boy or a girl, இதெல்லாம் வந்து it is a gender sensitive கிடையாது. But unfortunately in India, in most of the cases only the women are the victims அப்படிங்கிறதுனால mainly it was made, the purpose of making it is to educate the female child. So up to 14 years of age, a child needs free and compulsory education. Okay, government வந்து free education கொடுக்குறாங்க, compulsory education கொடுக்குறாங்க. இதையெல்லாம் bypass பண்ணி or deviating from the laws in existence or contravening the laws in existence, many child are given in child labor. So
Prevention of Child Labor Act or bonded labor, and the prevention of immoral trafficking in child. குழந்தை கடத்தல், தவறான நோக்கத்தோடு குழந்தைகளை கடத்தி தவறான illegal for they are misused for the illegal purpose. அது என்ன வேணா இருக்கலாம், பாண்டட் லேபரா இருக்கலாம், கொத்தடிமைகளா கூட்டிட்டு போய் வச்சிருக்கலாம், இல்ல வந்து ஒரு they would have been involved into flesh trade. நிறைய இல்லீகல் விஷயங்களுக்கு பிள்ளைகளை வந்து உட்படுத்துறது. These are all, இதெல்லாம் prevent பண்றதுக்கு there are laws. Prevention of immoral trafficking in children, Prevention of Child Labor Act, அடுத்து Free and Compulsory Education Act. சோ பிள்ளைகள் வளர்ந்து ஒரு படிப்புன்ற ஒரு நிலைமைக்கு போகும்போது சட்டத்துல பாத்தீங்கன்னா up to 18 years of age a person is called as a child. up to 18 years, 18 வயது வரை ஒரு மனிதனை குழந்தை அப்படின்ற ஒரு அடையாளத்துலதான் நம்ம பார்க்கணும். அந்த மாதிரி அந்த பிள்ளைகள் வந்து ஒரு பள்ளியில படிக்கும் போதோ இல்ல கல்வி நிறுவனங்களையோ இல்ல வீட்லயோ எந்த ஒரு சமுதாயத்துல அவங்க பழகுற எந்த இடமா இருந்தாலும் சரி, இல்ல வீட்டுக்குள்ளே டொமஸ்டிக் லைஃப்ல கூட சரி, அந்த பிள்ளைகளுக்கு இழைக்கப்படும் பாலியல் ரீதியான துன்புறுத்தல்கள், Protection of Children from Sexual Offences Act. சோ அந்த பிள்ளைகளுக்கு அந்த மாதிரி பாதிக்கப்பட்ட பிள்ளைகள், ஏன்னா இதுல வந்து ஒன்னும் ஒரு நான் இந்த அட்வொகேட் ப்ரொஃபஷன்ல இருக்கிறதுனால சொல்றேன், இதுல வந்து பெரிய பாரபட்சம் எல்லாம் பாக்குறது இல்லை யாரும். வீட்டு குடும்ப நபர்களே அந்த பிள்ளைகள்கிட்ட தவறா நடந்துக்கிறாங்க. ஸ்கூலுக்கு போனா ஒரு இன்னொரு பெற்றோரா இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் தவறா நடந்துக்கிற ஒரு சூழ்நிலைய பாக்குறோம். வெளி இடங்களுக்கு பொது இடங்களுக்கு செல்லும் போதும் சரி. சோ இந்த மாதிரி பிள்ளைகளுக்கு நிறைய, இதுவுமே ஜெண்டர் சென்சிட்டிவ் லா கிடையாது. ஈவன் ஒரு ஆண் பிள்ளைக்கு கூட இந்த மாதிரி சங்கடங்கள் ஏற்படலாம். சோ அவங்கள பாதுகாக்கிறதுக்கான சட்டம் தான் Protection of Children from Sexual Offences Act. அந்த சட்டப்படி பாத்தீங்கன்னா ஒரு மாவட்டத்திலையும் CWC சைல்ட் வெல்ஃபேர் கமிட்டின்னு ஒண்ணு ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அந்த சைல்ட் வெல்ஃபேர் கமிட்டியோட ரோல் என்னன்னா, இப்ப ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இல்ல வந்து ஆர்ஃபனேஜஸ் இல்ல ஹோம்ஸ் அந்த மாதிரி இடத்துக்கு ரெகுலரா விசிட் பண்ணி பிள்ளைகளை எஜுகேட் பண்றது. They need to understand what is a good touch and a bad touch. I could see many schools are taking initiative in educating the children, and it is also the role of the parents. Parents who they should educate their kids. எது தவறு எது சரின்றத வந்து எஜுகேட் பண்ண வேண்டிய ஒரு கால சூழ்நிலையில நம்ம இருக்கோம். அதை எஜுகேட் பண்ணிட்டா நம்ம பிள்ளைக்கு தான் அது பாதுகாப்பு. சோ அந்த மாதிரி சந்தர்ப்பத்துல ஒரு பிள்ளைக்கு ஒரு பாலியல் துன்புறுத்தல் நடந்திருக்கும் அப்படின்ற பட்சத்துல தானா முன் வந்தும் சில பிள்ளைகள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. சில நேரம் போலீஸ் ஸ்டேஷனும் போறாங்க, அவங்க ஏரியால இருக்க போலீஸ் ஸ்டேஷன் போறாங்க. அவங்க CWCக்கு ரெஃபர் பண்ணி CWC வந்து அதை இன்வெஸ்டிகேட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த கேஸ் வந்து த்ரூ போலீஸ் கோர்ட்டுக்கு வருது. இந்த மாதிரி போக்சோ கேசஸ் விசாரிக்கிறதுக்கு அப்படின்னு சிறப்பு நீதிமன்றங்கள் ஒரு மாவட்டத்திலையும் அமைக்கப்பட்டிருக்கு. அந்த சிறப்பு நீதிமன்றத்துல இந்த 18 வயசு அதுக்கு உட்பட்ட பிள்ளைகளை வந்து நீதிமன்ற விசாரணைக்கு உட்படுத்தும் போது அதுங்களுக்கு எந்த ஒரு தர்ம சங்கடமான ஒரு சூழ்நிலைகள் நிகழக்கூடாது, அது பிள்ளைகள் பயப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த வே ஆஃப் ஹேண்ட்லிங் த கேஸே வந்து வேற மாதிரி. இன் கேமரா ப்ரொசீடிங்ஸ், அந்த பிள்ளைகளோட அடையாளம் வந்து வெளியில தெரியாதபடிக்குதான் அந்த விசாரணை நடக்கும். ஏன்னா அவங்கள மேலும் மேலும் வந்து நம்ம சிரமப்படுத்த கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட உருவாக்கப்பட்டதுதான் அந்த சட்டம். அதுல வந்து நிறைய டைப் ஆஃப் செக்ஷுவல் அஃபென்சஸ் அகெயின்ஸ்ட் சில்ட்ரன்ல வந்து நிறைய டைப்ஸ் இருக்கு. ஒரு 17 கேட்டகரிஸ் இருக்கு. அதுல எல்லாமே, அதாவது செக்ஷுவல் அசால்ட், அக்ரவேட்டட் ஃபார்ம் ஆஃப் செக்ஷுவல் அசால்ட். ஏன்னா இன்னைக்கு நீட் ஆஃப் த அவர் அதுதான் இப்போ ஒரு பர்னிங் டாபிக்கே எல்லா இடத்துலயும் இருக்கு. சோ இந்த மாதிரி அசம்பாவிதங்களை தவிர்க்கணும் அப்படின்னா முதல்ல பிள்ளைகளை வந்து எஜுகேட் பண்ணணும். தே ஷுட் நோ வாட் இஸ் வாட், எது சரி எது தவறு. They should know what is their rights. They should also know what is their duties. அதே மாதிரி ஒரு வீட்டிலையும் சரி, கல்வி நிறுவனங்களையும் சரி, இல்ல இந்த சமூகமும் சரி, பிள்ளைகளுக்கு வந்து இப்ப பெற்றோர், ஆசிரியர்கள், இந்த சமுதாயம் வந்து பிள்ளைகளுக்கு வந்து அந்த கிஃப்ட் ஆஃப் சைல்ட்ஹுட்ட கொடுக்கணும்.
அந்த குழந்தை பருவத்தைன்றது வந்து அவங்க நல்லபடியா அனுபவிக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்க வேண்டிய கடமை குடும்ப அளவுல பெற்றோர்கள், பள்ளி லெவல்ல ஆசிரியர்கள், அந்த பள்ளி, அடுத்து வந்து சமுதாய அளவுல பிள்ளைகள் எங்க வெளியில போனாலும் ஒரு பாதுகாப்போட அந்த பிள்ளைகள் பயணிக்கிற ஒரு சூழ்நிலையை நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணும். சோ இதுதான் அந்த போக்சோ லாஸ். அடுத்து பாத்தீங்கன்னா ஜுவனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட், சிறார்களுக்கான நீதி என்ன? இதுல என்னன்னா ஜுவனைல் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு 18 வயசுக்கு உட்பட்டு ஏதோ ஒரு புள்ள வந்து ஒரு தவறு பண்ணிருச்சு அப்படின்னா அந்த பிள்ளைகளுக்குன்னு தனியா ஹோம்ஸ் இருக்கு, ஜுவனைல் ஹோம்ஸ் இருக்கு. அவங்கள வந்து மத்த குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மாதிரியோ இல்ல குற்றம் நிரூபிக்கப்பட்டவர்கள் மாதிரியோ அவங்கள ஹேண்டில் பண்ணக்கூடாது. அவங்களுக்குன்னு தனியா நீதிமன்றம் இருக்கு ஒவ்வொரு மாவட்டத்திலையும். அவங்க பண்ண குற்றங்களுக்கு ஏற்றவாறு அங்க விசாரணை நடக்கும். அதுவும் இன் கேமராவா தான் நடக்கும். இன் கேமராங்கிறது கதவை சாத்திட்டு வெளியில பப்ளிக் வந்து அந்த பிள்ளைகளை பார்க்காம, ஏன்னா அவங்களோட எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு அந்த மாதிரி நடக்கும் அந்த விசாரணைகள். அந்த ஜுவனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட்ல பாத்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் சில்ட்ரன். ஜுவனைல் இன் கான்ஃபிளிக்ட் வித் லான்னு சொல்லுவாங்க, சட்டத்துக்கு புறம்பான செயலில் ஈடுபட்ட சிறார். அடுத்து சைல்டு ஹூ இஸ் இன் நீட் ஆஃப் கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன். அது வந்து ஒரு பாதுகாப்பும் அரவணைப்பும் தேவைப்படும் சிறார்கள். இந்த மாதிரி 2 டைப் இருக்கு. இதுல வந்து சில சமயங்கள்ல வந்து ரொம்ப பெற்றோராலோ இல்ல குடும்பத்தாரோ இல்ல சமுதாயத்தாலோ பாதிக்கப்பட்ட சீரழிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு கூட பாதுகாப்பு கொடுக்கறதுக்குன்னு நிறைய ஹோம்ஸ் இருக்கு. அந்த ஹோம்ஸ்ல அந்த பிள்ளைகளை வச்சு பாதுகாப்பாங்க. இதுல பாத்தீங்கன்னா இந்த சைல்ட் மேரேஜ் ரெஸ்ட்ரெயின் ஆக்ட்னு சொல்லுவாங்க. 18 வயசு பூர்த்தி அடையாத பெண்ணுக்கோ 21 வயசு பூர்த்தி அடையாத ஆணுக்கோ திருமணம், அது வந்து பெற்றோர் மூலமா ஏற்பட்டு, நீங்க நியூஸ் பேப்பர்ல எல்லாம் பார்த்திருக்கலாம், கட்டாய கல்யாணம் பண்ணி வைப்பாங்க, ஒரு மைனர் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. இது வந்து சட்டப்படி குற்றம். அந்த குற்றத்தில் ஈடுபடுபவர்களுக்கு குறைஞ்சபட்சம் 2 வருஷத்துல இருந்து அது தொடர்பா வேற ஏதாவது அசம்பாவிதங்கள் நடந்திருந்தா அதுக்கு தகுந்த மாதிரி தண்டனைகள் கூடலாம் குறையலாம். பிளஸ் ஃபைன் வந்து 1 லட்சம் ரூபாய். அது மாதிரி அந்த கட்டாய கல்யாணத்துக்காக உட்படுத்தப்படும் பிள்ளைகளை வந்து அந்தந்த அரசாங்கமே தத்தெடுத்து அவங்களோட அரசு ஹோம்ஸ்ல தங்க வச்சு அவங்கள படிக்க வைக்கலாம், அவங்களோட எதிர்காலத்துக்கு சப்போர்ட் பண்றதுக்கான எல்லா வாய்ப்புகளும் எல்லா மாவட்டங்களிலும் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. சோ பிள்ளைகள் அப்படின்னு வரும்போது இது எல்லாம். இன்னொன்னு வந்து ஒரு பிள்ளைக்கு வந்து பாத்தீங்கன்னா பேசிக் நீட்ஸ், ஃபுட், கிளாத்திங், ஷெல்டர், எஜுகேஷன், மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ், இது 5 தான் ஒரு மனுஷனுக்கு அடிப்படை தேவை. அது வந்து எந்த பிள்ளைக்கும் எந்த சூழ்நிலையிலையும் மறுக்கப்படக்கூடாது. ஒரு நேஷனல் கமிஷன் ஃபார் சைல்ட் ரைட்ஸ் இருக்குது, யுஎன்ல வந்து யுஎன்சிஆர்சி இருக்கு, எவ்வளவு அமைப்புகள் வந்து இதுக்கான மோட்டிவேஷன் எடுத்துட்டே வராங்க. வேர்ல்ட் லெவல்ல வந்து சில்ட்ரனோட ஒரு டெவலப்மெண்டல் ப்ராசஸ்க்கு அந்த இண்டெக்ஸ், சைல்ட் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்னு ஒண்ணு இருக்கு. அது பாத்தீங்கன்னா வேர்ல்டுல எல்லா கண்ட்ரிஸும் ஃபாஸ்டா இம்ப்ரூவ் ஆயிட்டே இருக்காங்க. நம்ம கண்ட்ரிலயும் நிறைய சட்டங்கள் வருது, நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் ஸ்டில் நம்ம வந்து 112வது இடத்துலதான் இருக்கோம். சைல்ட் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்ல எடுத்து பார்த்தா இந்தியா ஸ்டாண்ட்ஸ் இன் 112th பிளேஸ். ஸோ வி நீட் டு இம்ப்ரூவைஸ் ஃபர்தர். இன்னும் நம்ம நிறைய குழந்தை பாதுகாப்புக்கான எல்லா விஷயங்கள்லையும் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும். அந்த பிள்ளைகளுக்கு வாழறதுக்கான ஒரு நல்ல ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுக்கணும். அது அரசாங்கம் பண்ணும், எல்லாமே அரசாங்கம் பண்ணணும்னு நினைக்காம நீங்க நம்மளை சுத்தி இருக்க எல்லாருமே அதுக்கான ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்தா we can always make a better India for better children. This is with respect to child laws. இப்ப இந்த child laws பத்தி உங்களுக்கு வேற ஏதாவது இது இல்லாம அடிஷனலா ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும்னா we can go, அத பத்தி ஒரு 15 minutes we can discuss, then we can move on to the women laws. குட் ஈவினிங் மேடம். இந்த போக்சோ சட்டம் ஆண் குழந்தைகளுக்கும் ப்ரொடெக்ஷன் கொடுக்குமா? கண்டிப்பாமா. அதாவது போக்சோ லாஸ் வந்து இட் இஸ் நாட் அ ஜெண்டர் சென்சிட்டிவ் லா. வெறும் பெண் பிள்ளைகளுக்காக உருவாக்கப்பட்ட சட்டம் கிடையாது. பட் அதிகமா பாதிக்கப்படுறது, விக்டிம்ஸ் அதிகமா வந்து பெண் பிள்ளைகள் இருக்கிறதுனால வெளியில அப்படி தெரியுது. இப்ப நிறைய கேசஸ்ல இப்ப ஹோம்ல போய் வந்து ஒரு போக்சோ ரிலேட்டட் ஒரு அஃபென்ஸ்ல ஹரஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அங்க இருக்க ஆண் பிள்ளைகளுக்கும் நிறைய பாலியல் தொந்தரவுகள் ஏற்பட்டிருக்கு. அதனால இது ஜெண்டர் சென்சிட்டிவ் லா கிடையாது.
வெறும் வந்து பெண் பாலினத்துக்கு மட்டுமான சட்டம் கிடையாது. 18 வயது அதுக்கு உட்பட்ட ஆண் பெண் பிள்ளைகள் எல்லாருக்குமே இது பொருந்தும். ஓகே மேம். ஜுவனைல் லா அதுவுமே பெண் குழந்தைகளுக்கா? அதான் சொல்றேன். இப்ப நம்ம சொன்ன எதுவுமே வந்து ஜெண்டர் சென்சிட்டிவ் லா கிடையாது. ஜுவனைல் ஓகே. நான் வெரி இளம், அதாவது சிறு வயதில் குற்றம் புரிபவர்கள். அது பெண் ஜுவனைல் குழந்தையா இருந்தாலும், டெலிங்க்வென்ட். பெண்ணா இருந்தாலும், ஒரு 16 ஆமா, வயசு பெண்ணா இருந்தாலும் அதுதான். ஆமா. அதேதான். ஜுவனைல் டெலிங்க்வென்ட்ன்னு சொல்லுவாங்க. அதாவது தனக்கே தான் பண்றது தவறுன்னு தெரியாத ஒரு வயசுல பண்ற தவறு. அந்த பிள்ளைகளுக்கு வந்து அவங்கள ரெஃபார்ம் பண்ணணும்ன்றது தான் அந்த கோர்ட் அமைச்சதுக்கான ஒரு மோட்டிவே அதுதான். அந்த பிள்ளைகள் வந்து ஈவன் நம்ம நினைக்கிறோம் வாய்ப்பு வசதி இல்ல, ஒரு ஏழ்மை சூழ்நிலையில இருக்கிற பிள்ளைகள் தான் வந்து தவறு இழைக்கிறாங்கன்னு நினைக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. நல்ல சூழ்நிலையில வளர்ந்து ஒரு நல்ல வசதி வாய்ப்போட வாழற ஒரு பிள்ளைகள் கூட சில நேரங்கள்ல சில தவறுகள் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது. அந்த ஹோம்ல எவ்ளோ நேரம் வச்சிருப்பாங்க? எப்படி ரெஃபர்மேஷன்ஸ் அவங்களுக்கு பண்ணுவாங்க? ஏதாவது கொஞ்சம் ஜஸ்ட் ஒரு பிரீஃப் ஓவர்வியூ மாரி குடுக்குறீங்களா? ரெஃபர்மேஷன் பாத்தீங்கன்னா, தே கிவ் கவுன்சிலிங் குடுக்குறாங்க. ஏன்னா நானே நேரா போய் பார்த்திருக்கேன் நானு. தே கிவ் மோர் கவுன்சிலிங். அவங்களுக்கு வந்து என்ன இதுல அவங்களுக்கு ஸ்பெஷலி ஏதோ ஒரு ஸ்கில் இருக்கா அவங்களுக்கு, அந்த ஸ்கில்ல வந்து நம்ம மோட்டிவேட் பண்ணலாமா? அந்த மாதிரி ஒரு ஸ்கில் பேஸ்டா அவங்கள வந்து கொண்டு போறாங்க. இல்ல எதனால இந்த பிள்ளைகள் இந்த மாதிரி ஒரு இன்டென்ஷனோட தவறு செய்யறதுக்கான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு அப்படிங்கறத கண்டுபிடிச்சு சைக்கலாஜிக்கல் கவுன்சிலிங், சைக்காட்ரிஸ்ட வச்சு கவுன்சிலிங் எல்லாம் கொடுக்குறாங்க. டெஃபினெட்லி ஐ வுட் சே தே ஆர் கிவிங் பெட்டர் கவுன்சிலிங் டு தோஸ் சில்ட்ரன். அதாவது பேரண்ட்ஸ் ரெசிடென்ஷியலா இருக்குமா மேம்? அது ரெசிடென்ஷியலா ஆமா, அங்கேயே வச்சா? ரெசிடென்ஷியலாவும் இருக்கு, ரெசிடென்ஷியலா இருக்கு. இப்ப இல்லன்னா பாண்டிச்சேரியில பேரண்ட்ஸ் ரெசிடென்ஷியலா. கூட்டிட்டு போயிட்டு கூட வரலாம். இப்ப அது பேரண்ட்ஸ்க்கு வந்து அடங்காத பசங்க இருந்தா கூட அவங்க ஹெல்ப் கண்டிப்பா. கேட்கலாம். அதாவது இந்த டிகிரிஸ் ஆஃப் அவங்களோட அந்த அஃபென்ஸ பொறுத்துதான். இப்ப வந்து ஒரு 18 வயசுக்கு உட்பட்ட பிள்ளை ஒரு மர்டரே பண்ணிடுச்சுன்னா அந்த பிள்ளைய வீட்டுக்கெல்லாம் அனுப்ப முடியாது. சோ அது அவங்க அங்கதான் வச்சு அவங்க பார்த்தாகணும். சோ சில சின்ன சின்ன விஷயங்கள் அதாவது அந்த டிகிரிஸ் தான். அந்த டிகிரிஸ் ஆர் வெராசிட்டி ஆஃப் த அஃபென்ஸ பொறுத்து தான் அது. பட் டெஃபினெட்லி ஐ வுட் சே சில பிள்ளைகள்லாம் வந்து சைக்கலாஜிக்கலா ரொம்ப அஃபெக்ட் ஆயிருக்கிறாங்க. இது நல்ல வசதி வாய்ப்போட வளர்ந்த பிள்ளைகளுக்கு கூட நான் சொல்லுவேன். பெற்றோர் வந்து ஒரு நல்ல ஒரு கார்டியல் அட்மாஸ்பியர் அந்த பிள்ளைகளுக்கு ஏற்படுத்தி கொடுக்காம, அதனால தவறு பண்ற நிறைய பிள்ளைகள், அதாவது பெற்றோர் வந்து இன்னைய காலகட்டத்துல பிள்ளைகள்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணாம போனதுனால எவ்வளவு பிள்ளைகள் தவறு இழைக்கிறாங்க. அது வந்து நான் அந்த அந்த முழுக்க முழுக்க அதுக்கு பொறுப்பாளர் வந்து அந்த பெற்றோர் தான். அப்படிதான் நான் அதை பாக்குறேன். இப்போ இந்த கேसेस எல்லாமே நார்மல் கோர்ட்ல தான் வந்து இல்லங்க, வாதாடுவாங்களா? ஜேஜேபின்னு இருக்கும். ஜுவனைலுக்கு வந்து ஜுவனைல் ஜஸ்டிஸ் போர்டு. ஒரு டிஸ்ட்ரிக்ட்லயும் ஜுவனைல் ஜஸ்டிஸ் போர்டு இருக்கும். அங்கதான் இந்த கேசஸ் விசாரிப்பாங்க. அதுக்கு ஒரு நீதிபதி, ஒரு மேஜிஸ்ட்ரேட் ரேங்க்ல இருக்கிற ஒரு நீதிபதி இருப்பாங்க. ஒரு ரிட்டையர்ட் போலீஸ் பர்சன் இருப்பாங்க. ஒரு அட்வொகேட் இருப்பாங்க. ஒரு சோசியல் ஒர்க்கர். இவங்க தான் அந்த தே ஃபார்ம் த வாட் யூ கால் த பிரிசைடிங் ஆபீசர்ஸ். இவங்க 3 பேர் தான். அவங்க தான் விசாரிப்பாங்க. ஒரு கேஸையும் எடுத்து விசாரிப்பாங்க. அந்த கேஸ்க்கு சம்பந்தப்பட்ட வக்கீல், அந்த கேஸ்க்கு சம்பந்தப்பட்டவங்க மட்டும் தான் அந்த அறையில இருக்க முடியும். மிச்சவங்க எல்லாம் வெளியில தான் இருக்கணும். அது இன் கேமராவா தான் நடக்கும். ஏன்னா இந்த பிள்ளைகளை வந்து வெளியில வந்து நம்ம அடையாளப்படுத்தக் கூடாது, அவங்களோட எதிர்காலம் பாதிக்கப்பட்டுறக் கூடாது அப்படிங்கிறதுனால இன் கேமராவா தான் அந்த ப்ரொசீடிங்ஸ் நடக்கும். இப்ப இதுலயும் அப்பீல் அந்த மாதிரி எல்லாம் இருக்குமா? இல்ல அந்த எல்லாமே ஜட்ஜ் இருக்கு. சொல்றதுதான் இருக்கும்? இருக்கு. அப்பீல் எல்லாமே இருக்கும் அப்பீல் இதுலயும். எல்லாமே இருக்கு. எல்லாமே இருக்கு. ஓகே மேம், தேங்க் யூ. ஓகே. வேற சைல்ட் ரிலேட்டட் நீங்க கேட்கலாம். வேற ஏதாவது? எக்ஸ்கியூஸ் மீ மேம். எஸ் மேம். போஸ்கோக்கும் ஜுவனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட்க்கும் என்ன டிஃபரன்ஸ் மேம் இது ரெண்டுத்துக்கும்? பிகாஸ் போத்தா வந்து 18 கீழ தான் வருது. மேம் அதாவது போக்சோன்றது வந்து ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் அகெயின்ஸ்ட் செக்ஷுவல் அஃபென்சஸ். அதுல விக்டிம்ஸ் வந்து சில்ட்ரன். போக்சோல 18 வயதில் அதுக்கு உட்பட்ட பிள்ளைகள் மேல் நடக்கும் பாலியல் குற்றங்கள், பாலியல் தொந்தரவுகள். ஜுவனைல் ஜஸ்டிஸ்ல வந்து குற்றம் செய்தவர்களே சிறார்களா இருப்பாங்க. புரியுதா? புரியுது. தேங்க்யூ மேம். வேறு யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா கேட்கலாம். அன்மியூட் பண்ணிட்டேன்.
Yeah, good evening, ma'am. Yes, கேக்குதா? ma'am. Good evening. Yes, ma'am. Very much audible. So எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, இப்போ சப்போஸ் the child is not willing to tell out and எனக்கு இப்படி நடந்தது அப்படின்னு வந்து சொல்ல முடியல அப்படின்னா, I mean within that 18 years of age, Mm. up when she is willing to say after her 25 or 26 அப்படி இருந்துச்சா, இப்படி இருந்தா will it be taken on account? See, this is how to say, delay defeats justice ன்னு ஒரு saying இருக்கு. Okay. அதாவது இப்ப நம்ம பாக்குறோம் நிறைய, எனக்கு கூட சின்ன வயசுல இப்படி நடந்திருக்குன்னு ஒரு சிலர் எல்லாம் சொல்றாங்க, மீடியால சொல்றாங்க, பேப்பர்ல சொல்றாங்க. ஆமா. பட் how far they can prove that ன்னு நமக்கு தெரியாது. Okay. எனக்கு ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி நடந்திருக்குன்னு சிலர் சொல்றாங்க. அது வந்து அட் டைம்ஸ் அது எதுக்காக சொல்றாங்கன்னு கூட புரியல. Okay. அது பப்ளிசிட்டிக்காக சொல்றாங்களா, இல்ல நிஜமாவே அவங்களுக்கு நடந்து அவங்களுக்கு அந்த பனிஷ்மெண்ட்டை வாங்கி தரணும்ன்றதுக்காக சொல்றாங்களா? பிகாஸ் ஹவ் இட் இஸ் அதாவது ஒரு குற்றச்சாட்டை சொல்லிடலாம், பட் அதை ப்ரூவ் பண்ணணும்ல. Okay. தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். Okay, fine. So if they have the evidence, அப்போ அது வந்து கண்டிப்பா okay. if definitely she is able to prove or he is able to prove na அதுக்கு உண்டான proceedings நடக்கும் and there will be a good outcome for the proceedings. அங்க வந்து ஒரு கேள்வி வராதா, நீங்க எதுக்கு இத்தனை வருஷம் இதை வச்சிருந்தீங்க? கண்டிப்பா அதுதான் நான் சொன்னேன், என்னோட ஃபர்ஸ்ட் லைன் என்ன, delay defeats justice. இப்போ டிலேயா இருந்தா உங்களுக்கு ஜஸ்டிஸ் கிடைக்குமா இல்ல கிடைக்காதா? ரொம்ப சான்சஸ் வந்து இட் டிபெண்ட்ஸ் ஆன் அந்த டைம்ல கூட அவங்களால எல்லாத்தையும் ப்ரூவ் பண்ண முடிஞ்சது அப்படின்னா இட் இஸ் ஃபார் த கோர்ட் டு டேக் இன்டு அக்கவுண்ட். ஓகே. இப்போ இன்னைக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 4 செவத்துக்குள்ளே அடப்பட்டு கிடந்த ஒரு பொண்ணு, அவளால வந்து வெளியில கூட வெளி உலகத்தை வந்து சந்திக்க முடியாம ரொம்ப ஒரு ஹராஸ்மெண்ட்ல வீட்டுக்குள்ளே இருந்த ஒரு பொண்ணு, அவளுக்கு இந்த மாதிரி ஒரு அநியாயம் நடந்திருக்கு. அப்புறம் 18 வயசுக்கு மேலதான் அவ வெளி உலகத்தை வந்து பார்த்து அவளுக்கு நடந்த கொடுமைகள் எல்லாம் வெளியில சொல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னா தட் இஸ் a very serious kind of offense இல்லையா? சோ அந்த மாதிரி சமயத்துல டெஃபினெட்லி சுவமோட்டோ கூட ஒரு கோர்ட் வந்து கேன் டேக் இன் டு அக்கவுண்ட் ஆஃப் ஹர் சிச்சுவேஷன் அண்ட் தே கேன் ரெண்டர் ஜஸ்டிஸ். ஓகே. ஓகே. அண்ட் இப்போ எந்த ஒரு குழந்தைக்குமே வந்து எவிடன்ஸ் வந்து எடுக்க முடியாது இல்லையா? பிகாஸ் they will be too small and young. So எல்லாருமே cannot be carrying a phone with them or ஏதாவது ரெக்கார்டரோ or whatever எவிடன்ஸ் வந்து ரொம்ப கம்மியா கிடைக்கிற பட்சத்துல அவங்களுக்கு வந்து நியாயம் கிடைக்காதா? அதாவது இதுல வந்து ஒரு தப்பு பண்றவங்களும் எவிடன்ஸை கிரியேட் பண்ணிட்டு தப்பு பண்ண போறது இல்ல. இதுல அந்த விக்டிமோட எவிடன்ஸ் தான் முக்கியம். அதாவது சைல்டு விட்னஸஸ் ஆர் வெரி டெலிகேட் விட்னஸஸ். அவங்கள வந்து நீங்க டியூட் பண்ணி பொய்யெல்லாம் சொல்ல வைக்க முடியாது. கண்டிப்பா கண்டிப்பா. அவங்களுக்கு என்ன நடந்துச்சோ அதை அவங்க ஓப்பனா சொல்லுவாங்க. அந்த சைல்டோட விட்னஸ் வந்து அந்த சைல்டோட விட்னஸ் மட்டுமே வந்து ஒரு கோர்ட் வந்து அந்த பிள்ளைக்கு நடந்த கொடுமைகள் வந்து அந்த பிள்ளை சொல்றது உண்மையா இல்லையான்றத ஒரு நீதிபதியாலேயோ அந்த நீதிமன்றத்தால அதை ஊர்ஜிதப்படுத்திக்க முடியும். இதுக்கு வந்து அந்த சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ் வந்து அது செகண்டரி தான். பாதிக்கப்பட்ட புள்ள எனக்கு இது நடந்தது, இவர் இப்படி என்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டாரு அப்படின்றத அது சொல்ற விதத்திலேயே அது உண்மையா பொய்யான்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது எந்த ஏஜ் வரைக்கும் இது 18 years. ஓகே ஃபைன். எஸ். ரீசன் ஈவென்ட்ஸ்ல மேம் அந்த ஸ்கூல்ஸ்லாம் ஸ்கூல்ஸ்ல the past pupil வந்து இப்ப they are just revealing about that teacher that he has abused them and all. So அது வந்து எப்படி மேம்? That will be taken into account as an additional evidence or a supporting evidence. எனக்கு டு பி வெரி, நான் ரொம்ப கலோக்கியலா சொல்லணும்னா, எனக்கு ஒரு பிரச்சனைனா நான் தான் வந்து போலீஸையோ இல்ல நீதிமன்றத்தையோ அணுகணும். இப்ப எனக்கு if I am not well, I should go to the doctor. On my behalf, somebody else cannot take a treatment. இல்லையா? Hello? But small children cannot disclose ma'am. They are abused அப்படின்னு சொல்லி. So parents can have to take it up. இல்லங்க, அந்த children முதல்ல அந்த போக்சோ சட்டத்துல வந்து ஒண்ணு பாத்துக்கோங்க.
பெற்றோர் இருக்கிற பிள்ளைகளா இருந்தா அவங்கள விசாரிக்கும் போது பெற்றோர் கூடவே இருக்கணும். தட் இஸ் மேண்டேட்டரி as per the law. பெற்றோர் இல்லாத பிள்ளைகளா இருந்தா கார்டியன் கூட இருக்கணும். அந்த எவிடன்ஸை ரெக்கார்ட் பண்ணும்போதே கூட யாராவது கம்பல்சரி இருக்கணும். அப்பதான் ரெக்கார்ட் பண்ணுவாங்க. அந்த சிடபிள்யூசிலையும் சரி, சைல்ட் வெல்ஃபேர் கமிட்டிலையும் சரி, போலீஸ்ல ரெக்கார்ட் பண்ணும் போதும் சரி, மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி ரெக்கார்ட் பண்ணும் போதும் சரி, அந்த பிள்ளைகளோட நேச்சுரல் கார்டியன், அதாவது பேரண்ட் இருக்கணும். இல்லைன்னா பேரண்ட் இல்லாத பிள்ளைகளா இருந்தா அவங்களோட கார்டியன் இருக்கணும். அவங்க முன்னாடிதான் அவங்களோட வாக்குமூலத்தை பதிவு பண்ணுவாங்க. Okay, ma'am. Yes. Okay, ma'am, one more question. Yes. Suppose if we adults are seeing something is happening to a child, Yes. so அதை நாங்க வந்து எப்படி உங்கள்ட்ட report பண்ணணும்? Immediately you should give a complaint to the CWC. With what? With evidence இருக்கணும். இது மாதிரி நடக்குதுன்னு நீங்க கொடுத்தாவே போதும். It is the duty for the CWC to take up the complaint and investigate on that. சரி. அந்த இதை ரிப்போர்ட் பண்ணதுக்கு அப்புறம் நம்மள திரும்ப அவங்க வந்து இது கூப்பிடுவாங்களா? சரி, சி கோர்ட் கேஸ் அதோட ஒரு பீரியட் இருக்கு. ஒரு கேஸ் முடியறதுக்குன்னு ஒரு 6 months பீரியட் இருக்குன்னா யூ ஷுட் கோஆபரேட் ஃபார் த என்டையர் கோர்ட் ப்ரொசீடிங்ஸ். ஓகே, ஃபைன் ஃபைன். இதனாலதான் நிறைய தவறுகள் வந்து சரி நம்ம கண்ணு முன்னாடி நடக்குது, இத போய் நம்ம போலீஸ்ல சொல்லி நம்மள 100 தடவை கூப்பிடுவாங்க, கோர்ட்டுக்கு இழுப்பாங்க. See, that is not a social cost இல்ல. எல்லார் வீட்லயும் பிள்ளைகள் இருக்காங்க. கண்டிப்பா கண்டிப்பா. அதனால எந்த பிள்ளையா இருந்தாலும் அது நம்ம பிள்ளை மாதிரி தானே. எக்ஸாக்ட்லி. சப்போஸ் அந்த ஆள் வந்து அந்த கிரிமினல் whatever அந்த ஆள் வந்து அக்யூஸ் வந்து இல்ல நான் அப்படி பண்ணவே இல்லை அப்படின்னு நிரூபிச்சாருன்னா அது எப்படி அவங்களால அவருக்கு பண்ணியிருக்கிறது நம்மளுக்கு தான் தெரியும், அந்த குழந்தை கூட தெரியாது. சப்போஸ் அவர் பண்ணல அப்படின்னு வந்து நிரூபிக்க முடியுமா? அது எப்படி அந்த இதெல்லாம் எப்படி கண்டுபிடிப்பாங்க அவங்க? See, நிறைய கேசஸ் மேடம் டு பி பிகாஸ் நான் இந்த இதுல இருக்கிறதுனால சொல்றேன். நிறைய கேசஸ்ல பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் அது வந்து இது வந்து ஒரு பேட் பார்ட்னு கூட சொல்லலாம். சம்டைம்ஸ் டு எக்ஸ்ட்ராக்ட் மணி, அதுக்காக கூட சில பொய் கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் வருது. some false complaints also are coming. நம்ம முழுக்க சிடபிள்யூசி போற கம்ப்ளைண்ட்ஸோ இல்ல போலீஸ் ஸ்டேஷன் போற கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே வந்து all the complaints are not genuine complaints. ஏன்னா பேரண்ட்ஸே டு எக்ஸ்ட்ராக்ட் மணி ஏதோ ஒண்ணு சொல்றாங்க, அதுக்கு அவங்களோட பிள்ளைகளையே அவங்க ஸ்கேப் போட்டா ஆக்குறாங்க. சோ அந்த பிள்ளைகள்கிட்ட விசாரிக்கும் போது அது ஆட்டோமேட்டிக்கா சொல்லுது, இல்லையே அவர் அப்படி நடந்துக்கவே இல்லையே அப்படின்னு. அந்த மாதிரி கூட நிறைய கேசஸ் வந்து பொய் கேசஸ் இருக்கு. அந்த மாதிரி ஒரு பொய் கேஸ் போடுறதுக்கு உடந்தையா இருக்கிற எல்லாரு மேலயும் கூட அந்த பொய்யா குற்றம் சாட்டப்பட்டவரும் வந்து ஆக்ஷன் எடுக்கலாம். அதுவும் அந்த சட்டத்துல இருக்கு. மெலிஷியஸ் ப்ராசிக்யூஷன் சொல்லுவாங்க. இப்ப ஒரு நிறுவனத்துல ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஒரு நிறுவனத்துல ஒரு ஆசிரியர் மேல சக ஆசிரியர்களுக்கு ஒரு காழ்ப்புணர்ச்சி இருக்கலாம். ஓகே. அப்ப இவரை எப்படி ட்ராப் பண்றதுன்னா இன்னைக்கு இதுதான் சென்சிட்டிவ் இஷ்யூ. இதுதான் நிறைய பேர் வந்து பிள்ளைகளோட பேரண்ட்ஸ் கிட்டே போய் நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க அந்த வாத்தியார் மேல, அவர் உங்க பிள்ளைய அன்னைக்கு அடிச்சாருல, நீங்க இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா இன்னும் அது சென்சிட்டிவா இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் ஃபோர்ஸ் பண்றாங்க பேரண்ட்ஸையும். போற கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே 100% ஜென்யூன் கம்ப்ளைண்ட்ஸ்ன்னு சொல்ல முடியாது. எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா ஒரு சட்டத்திலயுமே மெரிட்ஸும் இருக்கும், டிமெரிட்ஸும் இருக்கும். நிறைய தவறுகள் மானிட்டரி காம்பன்சேஷன் யாரும் கிளைம் பண்ண முடியாது இல்லையா மேம் இந்த மாதிரி கேसेसல? இல்லங்க, அதுவும் கொடுக்கறாங்க கோர்ட்ல. அதனால அதுக்காக கூட பண்ணுவாங்களா? ஆமா, பியூர்லி டிஸ்கிரிஷன் ஆஃப் தி கோர்ட் தாங்க. இப்ப நீங்க நிறைய கேசஸ் நீங்க பாத்திருப்பீங்க. ஒரு பிள்ளைய வந்து 15 பேர்லாம் சீரழிச்சதெல்லாம் இருக்குது, ஒரு சின்ன பிள்ளைய. அப்ப அந்த பிள்ளையோட மருத்துவ செலவுகள், அந்த குற்றம் நிரூபிக்கப்படும் போது அந்த பிள்ளைகளுக்கு அதோட எதிர்காலத்துக்கு உண்டான எல்லாமே ஆர்டர் பண்றதுக்கு கூட கோர்ட்டுக்கு அதிகாரம் இருக்கு. ஓகே ஓகே. இந்த மாதிரி ஃபால்ஸ் கேसेसும் நீங்க பாக்குறீங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல? ஃபால்ஸா வந்து இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. கண்டிப்பா நிறைய ஃபால்ஸ் கேसेसும் இருக்கு. அதுல என்னன்னு பாத்தீங்கன்னா இதுல நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் சொன்ன எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டிடியூஷன்லயோ
மேஜரா ஏன்னா பிள்ளைகள் போற இடம் பாத்தீங்கன்னா எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் தான். சோ அந்த எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ல வந்து இந்த மாதிரி சில ஈகோ கிளாஷஸ், சரி இத ஒரு ஆயுதமா வச்சு ஒருத்தவங்களை டார்கெட் பண்ண முடியுமா, சோ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது. அடுத்து பாத்தீங்கன்னா ஒருவேளை அந்த சரௌண்டிங்ல கூட யாராவது ஒரு ஹோம் நடக்குதா, இந்த ஹோம்ல வந்து ஏதோ நடக்குது, இல்ல ஒரு ஹோம்க்கு இன்னொரு ஹோம்க்கு கூட ஒரு ஜெலசி இருக்கும். நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு இதுல. பட் as it is பாத்தீங்கன்னா நிறைய பிள்ளைகள் பாதிக்கப்படுறாங்க, அதை மறுக்கவே முடியாது. பட் இந்த மாதிரி எக்ஸெப்ஷனல் கேசஸும் இருக்கு. ஓ ஓகே மேம், thank you for Violence sharing. at ஏன்னா எங்களுக்கு home, அந்த ma'am. ஐடியா இல்ல. thank you. Ma'am, violence at home, ma'am. Father is a perpetrator இருக்கும்போது அந்த மாதிரி issues கூட நிறைய இருக்குல்ல ma'am, so that the child is unable to talk about his own father. It happens நிறைய கேசஸ்ல, லைக் mother would have lost wife would have lost the husband, so she goes for a second marriage, and definitely the stepfather will not treat the child as his own child, இல்லையா? ஒரு அம்மா குழந்தை இருக்காங்க, அம்மா வந்து அந்த முதல் கணவர் இறந்துடுறாரு, இந்த குழந்தையோட இருக்காங்க, தனக்கு ஒரு பாதுகாப்பு தேவைப்படுதுன்னு அடுத்து மறுமணம் செஞ்சுக்கிறாங்கன்னா, அந்த மறுமணம் செஞ்சுக்கிட்ட கணவர் வந்து அந்த பிள்ளைய தன்னோட பிள்ளையா பாக்குறது இல்ல. முக்கியமா பொம்பளை பிள்ளையா இருந்தா நிறைய பேர் அப்படி பாக்குறது இல்ல. அங்க இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் வருது. நீங்க சொல்றது இந்த ரேரஸ்ட் ஆஃப் த ரேர் கேசஸும் இருக்கு. their own blood and flesh வந்து தப்பா நடந்துக்கிற fathers-உம் இருக்கிறாங்க. that is totally inhuman. that is also happening. அது நடக்காமலாம் இல்ல. அடுத்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயம், இந்த சைல்ட் ரிலேட்டட் இதுல இந்த டிஃபரன்ஷியலி ஏபிள்டு சில்ட்ரன், அதை பத்தி யாராவது கேட்பீங்கன்னு நினைச்சேன். அந்த டிஃபரன்ஷியலி ஏபிள்டு சில்ட்ரன் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஸ்கூல்ஸ்ல வந்து ஒரு ஆன் பார் வித் அதர் சில்ட்ரன் அவங்களுக்கும் வந்து சீட்ஸ் கிடைக்கணும். இந்த லொகோமோட்டிவ் டிசார்டர் இருக்கிற பிள்ளையா இருந்தா அதுக்குன்னு தனி சீட் கொடுக்கணும், கிளாஸ் ரூம்ல பஸ்ல தனி சீட் கொடுக்கணும். இந்த மாதிரி ப்ரொவிஷன்ஸும் இட் இஸ் தேர் இன் லா. இது எந்த மாதிரி ஸ்கூல்ஸ்ல அவைலபிளா இருக்குங்க? அதாவது நார்மல் ஸ்கூல்ஸ்ல வந்து நான் கேள்விப்படுறேன். ஏன்னா லாஸ்ட் டைம் ஒரு ப்ரோக்ராம் வரும்போது அவங்க ஃப்ளாரன்ஸ் மேடம் கூட என்கிட்ட கேட்டாங்க, நிறைய ஸ்கூல்ஸ் வந்து they are hesitating to admit that kind of children அப்படின்னு சொல்றாங்க. many schools they hesitate ன்னு சொல்றாங்க. பட் அந்த மாதிரி ரொம்ப மத்த பிள்ளைகள்ட்ட இருந்து அவங்க ஸ்கூல்ஸ்லயும் நம்ம சில நேரத்துல கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்க, மத்த பிள்ளைகள் இவங்களை வந்து தன்னோட இணைச்சிக்க மாட்டேங்கிறாங்க, அவங்கள வந்து செக்லூட் பண்ணி பாக்குறாங்க, அதுவே அந்த பிள்ளைக்கு வந்து சைக்கலாஜிக்கலா ஒரு இது வந்து போகுது, அதெல்லாம் வேற நாங்க யோசிக்க வேண்டியதா இருக்குன்னு சொல்றாங்க. அதுவும் ஒரு பக்கம் கரெக்ட் தான், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் ஒரு சில கல்வி நிறுவனங்கள்ல வந்து அட்மிட்டும் பண்ணிக்கிறாங்க, அவங்க அந்த பிள்ளைக்கு உண்டான ஒரு சூழ்நிலையும் உருவாக்கி கொடுக்குறாங்க. இன்னொரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, அந்த சைல்டுக்குன்னு ஸ்பெஷலா ட்ரெயின் பண்ற டீச்சர் அவங்கள்ட்ட இருக்க மாட்டாங்க, அந்த ஃபேக்கல்டி அவங்களுக்கு இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்குன்னு அவங்க தனியா பே பண்ணணும். சோ அதுல நிறைய யோசிக்கிறது நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்காகவே அந்த ரிஸ்க் எடுக்க கூடாதுன்றதுக்காகவே ஸ்கூல் இல்ல என்ன நான் பர்சனலா அதை பாக்குறது என்னன்னா, இப்போ autism affected child, all the autism affected child are dealt with separately in a school. அப்புறமா இந்த டிஃபரன்ஷியலி ஏபிள்ல வந்து இப்போ டெஃப் அண்ட் டம் இருப்பாங்க, இல்ல லொகோமோட்டிவ் டிசார்டர் இருக்காங்கன்னா அவங்களுக்குன்னு தனியா ஒரு ஸ்கூல் வச்சு அவங்க பாத்துக்கிறாங்கும் போது சம்டைம்ஸ் ஐ ஃபீல் தட் இஸ் பெட்டர். ஏன்னா நல்ல நார்மலா இருக்கிற பிள்ளைகள் வந்து இவங்களை அவ்வளவு சீக்கிரம் அரவணைச்சிக்கிறது இல்ல. ஒரு கிரவுண்ட்லயே போய் விளையாட போறாங்கன்னா மத்த பிள்ளைங்க எல்லாம் ஓடும்போது இந்த பிள்ளையால போக முடியாது. அது இன்னுமே அடிஷனலா அவங்களை சைக்கலாஜிக்கலா நம்ம ஹர்ட் பண்றோமோன்னு கூட தோணுது. எக்ஸாக்ட்லி. நான் வந்து ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட் சொல்றேன், காசுறேன். when I was in my first standard or second standard, எங்க கூட ஒரு கேர்ள் வந்து டிராவல் பண்ணான். அந்த பொண்ணு வந்து எங்களுக்கு எப்படின்னா தெரியாது, அவ என்ன கைண்ட் ஆஃப் ஒரு என்ன தெரியாது எங்களுக்கு. பட் she used to be so different. எப்போ பார்த்தாலுமே வந்து ஐ மீன் பிளேஃபுல்லா இருப்பா, சிரிச்சுக்கிட்டே இருப்பா, என்ன யார் அடிச்சாலுமே வந்து அழமாட்டா. லைக் she be smiling throughout. எங்களுக்கு வந்து புரியவே செய்யாது. ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருப்பா.
எங்களால அதை அடாப்ட் பண்ணிக்கவும் முடியாது, டீச்சர்ஸ் யாரும் சொல்லித் தரவும் மாட்டாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் அப்படின்னும் போது எங்களுக்கு ஒண்ணும் எதுவுமே தெரியாது இல்லையா. ஸோ நாங்களும் வந்து அவளை வந்து சேர்த்துக்க மாட்டோம். அந்த மாதிரி ஒரு இது இருந்தே அப்புறம் தேர்ட் ஸ்டாண்டர்ட்ல வந்து அவ எங்க போனானே தெரியல எங்களுக்கு, அவ வேற ஸ்கூல்ல மாத்திட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்ப பாத்தீங்கன்னா இந்த அடாப்ஷன் லாஸ் எல்லாம் இருக்குது, இந்த தத்து எடுக்கும் சட்டங்கள் பாத்தீங்கன்னா உண்மையிலே நிறைய மாற்றங்கள் சொசைட்டில ஏற்படுதுன்றது ஒரு சந்தோஷமான விஷயம். நிறைய பெற்றோர் வந்து குழந்தைகள் இல்லாத தம்பதியர் வந்து இந்த மாதிரி டிஃபரன்ஷியலி ஏபிள்டு சில்ட்ரன் அடாப்ட் பண்றாங்க. ஆக்சுவலா நாங்க பாக்குறோம், இங்க கோர்ட்ல கூட பாக்குறோம். சுத்தமா அந்த குழந்தைக்கு வந்து மன வளர்ச்சியும் கிடையாது, உடல் வளர்ச்சியும் கிடையாது. அந்த மாதிரி பிள்ளைய வந்து அவங்க ஒரு தம்பதியர் இந்த மாதிரி பிள்ளைதான் எங்களுக்கு வேணும், ஏன்னா இந்த பிள்ளைய யாரும் அடாப்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு அடாப்ட் பண்ணி அவங்க கவனிக்கிறதுலாம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முற்போக்கு சிந்தனை. அது வந்து வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். கண்டிப்பா கண்டிப்பா. So the child rights நம்ம முடிச்சிட்டோம்னா we can move on to the women rights. மேம் அடாப்ஷன் பத்தி சொன்னீங்க இல்லையா, அடாப்ஷன் சட்டங்கள் பத்தி கொஞ்சம் பேசினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், இன்னும் கொஞ்சம் தெரியும். அடாப்ஷன் வந்துமா லைக் வித்தின் த ஃபேமிலி அடாப்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னா, வித்தின் த ஃபேமிலி மெம்பர்ஸ்குள்ளார அடாப்ஷன் பண்ணிக்கிறோம்னா ஒரு அடாப்ஷன் டீடு ஏற்படுத்தி அதை பதிஞ்சுக்கலாம் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல. தென் த்ரூ அ கோர்ட் ஆஃப் லா நீங்க வந்து அந்த அடாப்ஷனை லீகலைஸ் பண்ணிக்கலாம். நான் சொல்றது வித்தின் பிளட் ரிலேஷன்ஸ் வித்தின் அ ஃபேமிலி. இப்ப ரெண்டாவது டைப் பாத்தீங்கன்னா டு அடாப்ட் அ சைல்ட் ஃப்ரம் அ ஹோம் ஆர் அன் ஆர்ஃபனேஜ் அப்படின்னு பண்ணும்போது கேரான்னு ஒண்ணு இருக்கு, சென்ட்ரல் ஏஜென்சி ஃபார் அடாப்ஷன். அந்த கேரால போய் எந்த தம்பதியருக்கு குழந்தை இல்லையோ அவங்க தன்னோட பேரு அவங்க கேட்கிற எல்லா பர்டிகுலர்ஸையும் ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். சோ ரெஜிஸ்டர் பண்ண பிறகு உங்களோட டர்ன் வரும்போது அவங்க உங்களை கூப்பிடுவாங்க. அந்த அவங்க வச்சிருக்க கிரைட்டீரியாக்குள்ள நீங்க வந்து தகுதியானவரா இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு அடாப்ஷன் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், அடாப்ட் பண்ணிக்க போற பேரண்ட்டுக்கும் சில்ட்ரனுக்கும் வயசு வித்தியாசம் ரொம்ப 20 வயசு 25 வயசெல்லாம் இருந்தா நாளைக்கு அந்த புள்ள வளர வளர இவங்களால அதை பராமரிக்க முடியுமான்ற ஒரு கேள்வி இருக்கு. அடுத்து ரெண்டாவது பாத்தீங்கன்னா அந்த குழந்தைய பராமரிக்கிறதுக்கான எக்கனாமிக் ரிசோர்ஸ் உங்ககிட்ட இருக்கா, உங்களால அந்த பிள்ளைய வந்து சப்போர்ட் பண்ண முடியுமா, அதுக்கு நல்ல சாப்பாடு கொடுக்க முடியுமா, அதுக்கு நல்ல துணிமணி வாங்கி கொடுக்க முடியுமா, அதுக்கு எஜுகேஷன் கொடுக்க முடியுமா, அதுக்கு ஒரு மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சர்னா அதை உங்களால பேர் பண்ணிக்க முடியுமான்றது அடுத்த கொஸ்டின். சோ இந்த கிரைட்டீரியாக்குள்ளெல்லாம் நீங்க உட்படுத்தி வந்தா மட்டும்தான் த்ரூ கேரா நீங்க ஒரு அடாப்ஷனை எடுத்து அதை வந்து கோர்ட்ல வந்து லீகலைஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி சிங்கிள் ஃபாதர் வந்து ஒரு கேர்ள் சைல்ட் அடாப்ட் பண்ண முடியாது. அந்த ஆப்போசிட் செக்ஸுக்கும் வந்து அதான் அந்த ஏஜ் டிஃபரன்ஸ். இப்போ ஒரு 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 40 இயர்ஸ்ல ஒருத்தர் இருக்காருன்னா அவர் வந்து ஒரு 17 இயர்ஸ் கேர்ள போய் அடாப்ட் பண்ணிக்க முடியுமான்றது சாத்தியம் இல்லாதது. அந்த ஏஜ் டிஃபரன்ஸ் ரொம்ப முக்கியம். ஓகே, ஒரு சிங்கிள் மாம் வந்து அடாப்ட் பண்ணிக்கலாமா? சிங்கிள் மாம் வந்து அடாப்ட் பண்ணிக்க முடியுமான்றதுக்கு ஒரு கேஸே வந்து ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போச்சு. அண்ட் ஷி காட் த ஆர்டர் ஆல்சோ. ஐ கேன் டேக் கேர் ஆஃப் த சைல்ட் இன் அ பெட்டர் வேன்றத வந்து அந்த மதர் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி என்னால அந்த குழந்தைக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சூழலை உருவாக்கி கொடுக்க முடியும் அப்படி. ஏன்னா நார்மலா பாத்தீங்கன்னா ஆல்ரெடி அந்த குழந்தை தாய் தகப்பனால வந்து புறக்கணிக்கப்பட்ட ஒரு குழந்தை. ஸோ அடாப்ஷன் போகும்போது போத் கணவன் மனைவி அம்மா அப்பா இருந்தா அந்த பிள்ளைக்கு நல்லா இருக்கணும்ன்றதுதான் அந்த அடாப்ஷன் ஆக்டோட எய்மே. ஒரு சிங்கிள் மதரா போய் அடாப்ட் பண்ணும் போது அது அந்த மதர் ஷி வாஸ் ஏபிள் டு எஸ்டாப்ளிஷ் என்னால அந்த பிள்ளைக்கு வந்து ஒரு நல்ல எதிர்காலத்தை உருவாக்கி கொடுக்க முடியும். சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா அந்த பிள்ளை பேர்ல நீங்க என்ன யூ ஷுட் மேக் அ டீட். உங்களுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குன்னா அது அந்த பிள்ளை பேர்ல எழுதி வச்சிடணும். இல்லையா நீங்க வந்து ஒரு டெபாசிட் பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி அந்த பிள்ளையோட எதிர்காலத்துக்குன்னு ஒரு டெபாசிட் போட்டு வைக்கணும். ஜஸ்ட் லைக் தட் அடாப்ஷன் வந்து இப்ப நாட் அட் ஆல் பாசிபிள். ஏன்னா ஒரு காலத்துல வந்து இதெல்லாம் கூட மிஸ்யூஸ் பண்ணி பிள்ளைகளை வந்து கொத்தடிமைகளா அனுப்புறது, பிள்ளைகளை வந்து இம்மாரல் டிராபிகிங் தவறான பர்பஸ்க்கு பயன்படுத்தி இதெல்லாம் நடந்ததுனாலதான் இப்ப இந்த அடாப்ஷன் லாஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆகி போச்சு. பிகாஸ் எனக்கு வந்து ஒரு ஐடியா இருக்குது. பிகாஸ் நானும் சிங்கிள் மதர் தான். இப்பதான் வந்து 2.5 years தனியா வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு
திங்கிங். அதனாலதான் Okay. கேட்டேன். Like, you can go, that nothing wrong about it, but you should be able to convince the court that you can be a better mother for the child. எலிஜிபிலிட்டிஸ் எல்லாம் என்னென்ன ஏதாவது இருக்கா மேம் அதுக்கு? அதான் உங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ன இருக்கு, எக்கனாமிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்ப முக்கியம். ஓகே ஃபைன். அதாவது அது இப்போ யாருக்கு வேணா எது வேணா நடக்கலாம் இல்லையா இன்னைய காலகட்டத்துல. இப்ப பேண்டமிக்ல நம்ம யோசிச்சு பார்க்கல, we lost கண்டிப்பா. many lives in the pandemic. சோ அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்துல அந்த பிள்ளை அந்த ஹோம்ல இருந்தா கூட நல்லபடியா இருந்திருக்கலாம். நம்மளும் இல்லாம போய் அந்த பிள்ளை கஷ்டப்படக்கூடாது. ஆமா. ஸோ அதுக்குன்னு ஒரு டெபாசிட் இருக்கணும். இன்னைக்கு எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி ரொம்ப முக்கியம். நம்ம நிறைய சட்டங்கள், லீகல் ரைட்ஸ் பாக்குறோம், பொலிட்டிக்கல் ரைட்ஸ் பாக்குறோம், அது விமனா இருக்கட்டும் சைல்டா இருக்கட்டும். பட் முக்கியமானதே சோசியல் ரைட்ஸ் அண்ட் எக்கனாமிக் ரைட்ஸ் தான். சமுதாயத்துல அவங்க என்ன அங்கீகரிக்கப்படுறாங்க, அவங்களுக்கு ஒரு பொருளாதாரத்துல அவங்க எப்படி நல்ல ஒரு நல்ல வாழ்க்கையை வாழறதுக்கான பொருளாதார சூழ்நிலை அவங்களுக்கு இருக்கான்றது ரொம்ப முக்கியம். ஓகே மேம். வேற ஏதாவது எலிஜிபிலிட்டி இருக்கா? ஏஜ் இந்த ஏஜ்குள்ள இருக்கணும், அந்த சைல்டுக்கு இவ்வளவு ஏஜ் இருக்கணும் அப்படின்னு ஏதாவது இருக்குதா? இல்லங்க, 18 இயர்ஸ்க்கு வரைக்கும் நீங்க அடாப்ட் பண்ணலாங்க ஒரு பிள்ளைய. ஓகே ஓகே ஃபைன் ஃபைன். சட்டத்துல புள்ளைங்கிறது 18 இயர்ஸ் வரைக்கும். ஓகே ஓகே. ஸோ மோர் இப்போ நான் இஃப் ஐம் எனக்கு 2 பிள்ளைங்க வேணும்பா அப்படின்னு நினைச்சா கூட கேன் ஐ டூ? இல்லங்க, அதுக்கான அந்த மாதிரி இதெல்லாம் இப்ப கிடையாது. பிளெக்சிபிலிட்டிஸ் எல்லாம் இப்ப கிடையாது. ஒரு பிள்ளை கிடைக்கிறதுக்கே 5 வருஷம் எல்லாம் வெயிட் பண்றாங்க ஆர்டர்ல. ஓகே. ஏன்னா இப்ப அது ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஆக்கிட்டதுனால இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பேரண்ட்ஸ், அவங்க டர்ன் எப்ப வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே 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 மேம், thank you so much. Okay, thank you. Shall we move on to the women laws? Yes ma'am. Okay, so இப்போ women laws ன்னு வரும்போது அதான் நாம ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது அது குழந்தைக்கும் பொருந்தும் பெண்களுக்கும் பொருந்தும்ன்றதுனாலதான் நான் அந்த ப்ரீ நேட்டல் அண்ட் ப்ரீ கன்செப்ஷனல் ரெகுலேஷன் அண்ட் ப்ரிவென்ஷன் ஆஃப் மிஸ்யூஸ் ஆக்ட் ஒண்ணு சொன்னேன். அதாவது வயிற்றுல இருக்க கரு ஆரோக்கியமா இருக்கான்றத மட்டும்தான் நம்ம பாத்துக்கலாமே தவிர அது ஆணா பெண்ணா அந்த செக்ஸ் டிட்டர்மினேஷனுக்குள்ள போக முடியாது. அடுத்து பாத்தீங்கன்னா அந்த பிள்ளை வளர்ந்து வரும்போது 14 இயர்ஸ் வரைக்கும் கம்பல்சரி எஜுகேஷன் அந்த பிள்ளைக்கு கொடுத்தாகணும். அது பாயா இருந்தாலும் சரி, கேர்ளா இருந்தாலும் சரி. இப்ப ஒரு பெண் பிள்ளைன்னு தனி ஒரு வட்டத்துக்குள்ள நம்ம கொண்டு வரும்போது அவ அந்த பாலினத்தினால எந்த ஒரு வேறுபாடும் அந்த பிள்ளைக்கு ஏற்படக்கூடாது. எஜுகேஷனோ இல்ல எம்ப்ளாய்மெண்டோ எந்த ஒரு அடிப்படையிலையும் ஒரு மனிதம், அதாவது ஒரு ஹியூமன் பீயிங்க பெண் அப்படிங்கிற ஒரு கிரைட்டீரியால வித்தியாசப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது நம்மளோட இந்திய அரசியலமைப்பு சட்டம், கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா 1950 ஏற்படுத்தப்பட்ட ஒரு கான்ஸ்டிடியூஷன்ல இருந்தே அது வருது. ஈக்வாலிட்டி பிஃபோர் லா அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாருமே சட்டத்துக்கு முன் சமமானவர்கள். அடுத்து எந்த ஒரு மனுஷனையும் பாலினம், மதம், அவங்களோட வசதி வாய்ப்பு காரணமா வேறுபடுத்தக்கூடாது. அடுத்து ஒவ்வொரு மாநிலமும் இந்தியாவுல பெண்களுக்கும் குழந்தைங்களுக்கும் தனித்துவமான சட்டங்களை கொண்டு வர வேண்டும். இதெல்லாம் 1950லயே வந்துருச்சு இந்த மாதிரி விஷயங்கள்லாம். அடுத்து பாத்தீங்கன்னா வேலைக்கு போறாங்க அப்படின்னா ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க். அது ஆண் அந்த வேலையை செஞ்சாலும் சரி, பெண் அந்த வேலையை செஞ்சாலும் 2 பேருக்கும் ஈக்குவலான ரெமுனரேஷன் கிடைக்கணும், ப்ரொமோஷன் கிடைக்கணும். பிகாஸ் ஷீ இஸ் அ வுமன் அப்படிங்கிறதுனால தேர் ஷுட் நாட் பி எனி டிஸ்பாரிட்டி. அதான் ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க். அடுத்து பாத்தீங்கன்னா பர்சனல் லாஸ். பர்சனல் லாஸ்ல ஒரு பொண்ணு 18 வயது பூர்த்தி அடைந்த ஒரு பெண் தனக்கு இஷ்டப்பட்ட ஒரு வாழ்க்கை துணையை தேடிக்கிறதுக்கான முழு தகுதி அவளுக்கு உண்டு. ஒரே ஒரு விஷயம், அது நல்ல துணையான்றது மட்டும்தான் நம்ம பார்க்க வேண்டிய விஷயமே தவிர அவளுக்கு அந்த உரிமை முழுக்க உண்டு. ஏன்னா அதுவும் ஒரு சென்சிட்டிவ் டாபிக் தான். நீங்க நியூஸ் பேப்பர்ல எல்லாம் பாப்பீங்க, ஹானர் கில்லிங்னு சொல்லிட்டு. தன்னோட ஜாதிக்கு உட்பட்ட வரனை பார்க்கலையா, இல்ல தன்னோட மதத்துக்கு உட்பட்ட வரனை பார்க்கலையா, இல்ல தன்னோட பொருளாதார அந்தஸ்துக்கு உட்பட்ட அந்த பையன் வரலையா அப்படின்றதுக்காக பெத்த பொண்ணையே கொலை பண்ணி இல்ல அந்த பையனையும் கொலை பண்ற சூழ்நிலை எல்லாம் நிறைய இன்னும் நடந்துகிட்டு இருக்கு. தட் இஸ் கால்ட் அந்த ஹானர் கில்லிங், கௌரவ கொலைன்னு சொல்றாங்க. சோ பர்சனல் லாஸ் படி பாத்தீங்கன்னா 18 வயது பூர்த்தி அடைந்த பெண்
தன்னுடைய வாழ்க்கை துணையை தேடிக்கிறதுக்கான ஒரு உரிமை உண்டு. 18 வயது பூர்த்தி அடைந்த பெண் தன்னுடைய பெற்றோர் சொத்திலும் தன்னுடைய மூதாதையர் சொத்திலும் தனக்கு சரிசமமான பங்கு பெறுவதற்கும் உரிமை உண்டு. சக்சஷன் லாஸ். அடுத்து பாத்தீங்கன்னா படிக்கிறா, வேலைக்கு போறா, திருமணம் இதெல்லாம் முடிவு பண்ணிட்டே வரும்போது ஒரு வேலைக்கு போற இடத்துல அவளுக்கு ஒரு பாதுகாப்பான சூழ்நிலை இருக்கா? ப்ரிவென்ஷன் ஆஃப் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அட் ஒர்க் பிளேஸ், அதுவும் இந்த போக்சோ சட்டம் மாதிரி அது ஒரு பர்னிங் டாபிக். இப்போ ஒரு 10 ஒர்க்கர்ஸ் இருக்கிறாங்கன்னா 10 அதுக்கு மேற்பட்ட ஒர்க்கர்ஸ் இருக்கிற இடத்துல கம்பல்சரி தேர் ஷுட் பி எ கமிட்டி. அதாவது இந்த பாஷ் கமிட்டின்னு சொல்லுவாங்க, இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி. ஒரு இன்ஸ்டிடியூஷன்லயும் தட் இஸ் அ மஸ்ட். ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட், ஒரு ஆபீஸ்லயும் ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்லயும் இட் இஸ் அ மஸ்ட். அந்த கமிட்டியில ஒரு சீனியர் ஸ்டாஃப், 2 ஜூனியர் ஸ்டாஃப், ஒரு என்ஜிஓ, ஒரு எக்ஸ்டர்னலா ஒரு கமிட்டி பர்சன், இந்த 4 பேரும் ஃபார்ம் பண்றதுதான் அந்த கமிட்டி. அந்த கமிட்டி அட்லீஸ்ட் 2 months ஒன்ஸ் தே ஷுட் ஹாவ் அ பீரியாடிக் மீட்டிங் வச்சு அங்க இருக்கிற பெண் ஊழியர்களுக்கு ஏதாவது பாலியல் ரீதியான தொந்தரவுகள் யார் மூலமாவது அங்க ஏற்பட்டிருக்கா அப்படிங்கும்போது ஈவன் அவங்களோட பேரை சொல்ல விரும்பாதவங்க எழுத்து மூலமா கூட ஒரு புகார் எழுதி அங்க இருக்கிற புகார் பெட்டியில போட்டுடலாம். ஏன்னா நம்ம பேரை சொன்னா நாளைக்கு அதனால நமக்கு ஏதாவது பாதிப்பு வரும்னு நினைக்கிற பெண் ஊழியர்கள் எழுதி கூட போட்டுடலாம். அதை பத்தின டிஸ்கஷன் இல்ல தானே முன் எனக்கு இந்த மாதிரி எல்லாம் நடக்குது அப்படின்னா அந்த பிரச்சனைய அந்த கமிட்டிக்குள்ளாரையே பேசி ஒரு தீர்வு கொண்டு வர முடியும்னா கொண்டு வரலாம். இல்ல அந்த தீர்வு கொண்டு வர முடியாத பட்சத்துல அந்த கமிட்டி அந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற இன்டர்னல் கமிட்டிக்கு அவங்களோட கம்ப்ளைண்ட ஃபார்வர்ட் பண்ணலாம். நேராவும் ஃபார்வர்ட் பண்ணலாம், இல்ல அங்க இருக்க போலீஸ் ஸ்டேஷன் மூலமாவும் ஃபார்வர்ட் பண்ணலாம். அந்த கம்ப்ளைண்ட் இன்டர்னல் கமிட்டியோட ஹெட் பாத்தீங்கன்னா ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற கலெக்டர் தான். அங்க அந்த பெண் ஊழியருக்கு ஒரு பாலியல் குற்றம் நடந்திருக்குன்றத நிரூபணமாச்சுன்னா அது ஒரு போலீஸ்ல கம்ப்ளைண்டா ரெஜிஸ்டர் பண்ணி கோர்ட்லயும் அந்த கேசஸ விசாரிக்கலாம், தகுந்த தண்டனையும் வாங்கி கொடுக்கலாம். இதுல மானிட்டரி காம்பன்சேஷனும் இருக்குது. இப்ப இந்த இன்டர்னல் லெவல்ல அந்த புகார்தாரரே சரி நான் இதை பெருசுப்படுத்த விரும்பல, இந்த லெவல்ல இது பண்ணிக்கலாம், ஆனா நான் இவ்வளவு மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்கேன், இதனால எனக்கு இவ்வளவு இழப்பு ஏற்பட்டிருக்குன்னா மானிட்டரி காம்பன்சேஷனும் இதுல கொடுக்கலாம். ஸோ இதுதான் அந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அட் ஒர்க் பிளேஸ். அதுவும் ஒரு பர்னிங் ஒரு இஷ்யூ இப்போ எல்லா இடத்துலயும். ஸோ அதான் ஒரு பெண்ணுன்னா she has all rights to live and she can have a very good livelihood and a very good environment to live. அது கான்ஸ்டிடியூஷன்ல ஆர்டிகல் 21ல சொல்லியிருக்காங்க, பர்சனல் லிபர்ட்டின்னு சொல்லுவாங்க. அந்த பர்சனல் லிபர்ட்டி படி எவ்ரி இந்தியன் ஹேஸ் அ ரைட் டு live his life or her life without any disturbance from others and without disturbing others. அப்புறம் ஒரே ஒரு ஆக்ட் சொல்லிடுறேன், டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட். நம்ம எல்லாமே வெளியிலே பேசிட்டு இருக்கோம். லைக் ஸ்கூலுக்கு போறாங்க அங்க தவறு நடக்குது, வேலைக்கு போறாங்க அந்த இடத்துல தவறு நடக்குது, இப்ப ரோட்ல போறாங்க கையை பிடிச்சி இழுக்கிறாங்க, இல்ல பெண்களுக்கு சொசைட்டில நடக்கிற அஃபென்சஸ் அதெல்லாம் கிட்னாப்பிங் நடக்குது, இல்ல டிஃபமேஷன் நடக்குது, அவங்கள கேலி பண்றது கிண்டல் பண்றது, அவங்கள இன்டீசென்ட் ரெப்ரசன்டேஷன், ஒரு பொண்ணை ஆபாசமா சித்தரிக்கிறது, இதெல்லாம் சொசைட்டில நடக்கிற நம்ம சொசைட்டியோட தொடர்புடைய விஷயங்கள். இப்போ ஒரு வீடு, எவ்ரிபடி அண்டர் ஒன் ரூஃப், ஹஸ்பண்ட் ஒய்ஃப், ஃபாதர் இன்லா, மதர் இன்லா, பிரதர் இன்லா, சிஸ்டர் இன்லா, இந்த மாதிரி ஒரு அண்டர் ஒன் ரூஃப் ஒரு ஃபேமிலியா இயங்கும் போது அந்த டொமஸ்டிக் லைஃப்ல அந்த பெண்ணுக்கு ஏற்படும் சங்கடங்கள், டொமஸ்டிக் வயலன்ஸ் அதுல நிறைய இருக்கு. பிசிக்கல் வயலன்ஸ், மென்டல் வயலன்ஸ், எமோஷனல் அபியூஸ் இருக்கு, செக்ஷுவல் வயலன்ஸ் இருக்கு, எக்கனாமிக் வயலன்ஸ் இருக்கு. எக்கனாமிக் வயலன்ஸ்ல தான் இந்த டவுரி ஹராஸ்மெண்ட் எல்லாம் வரும். கல்யாணம் ஆகி வந்துட்டு இது போய் உங்க வீட்டுல இருந்து வாங்கிட்டு வா, ஏன்னா ஒண்ணுமே பண்ணிட்டு வரல, அந்த மருமகளுக்கு இவ்வளவு செஞ்சிருக்காங்க உனக்கு ஒண்ணுமே செய்யல, இந்த மாதிரியான ஹராஸ்மெண்ட். சோ அந்த மாதிரி ஸ்டேஜ்ல அந்த டொமஸ்டிக் வயலன்ஸால பாதிக்கப்பட்ட பொண்ணு அந்தந்த ஏரியால இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்லயும் கம்ப்ளைண்ட் பண்ணலாம், இல்லைன்னா ப்ரொடெக்ஷன் ஆபீசர்னு ஒரு ஏரியா வைஸ் இருப்பாங்க.
இப்ப பாண்டிச்சேரியில எடுத்துக்கிட்டீங்கன்னா நார்த் சவுத் ஒரு 4-5 ப்ரொடெக்ஷன் ஆபீசர்ஸ் இருக்காங்க. நம்மளோட வீடு எந்த லிமிட்ல வருதோ அந்த ப்ரொடெக்ஷன் ஆபீசர்ஸ் கிட்டையும் நம்ம நேரடியா கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், இல்லைன்னா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், இல்லைன்னா கோர்ட்லயும் கேஸா ஃபைல் பண்ணலாம். அந்த ப்ரொடெக்ஷன் ஆபீசரோட ரோல், அவங்க வந்து சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் விமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட் மூலமா அப்பாயிண்ட் ஆகிற ஸ்டாஃப் அவங்க ப்ரொடெக்ஷன் ஆபீசருங்கிறவங்க. அவங்க அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணை கூப்பிட்டு விசாரிப்பாங்க, அவங்க குடும்ப நபர்களையும் கூப்பிட்டு விசாரிப்பாங்க. அவங்க லெவல்ல இத வந்து சரி பண்ண முடியுமா, 2 பேரையும் நல்லபடியா ரீயூனைட் பண்ண முடியுமான்ற முயற்சியை எடுப்பாங்க. முடியாத பட்சத்துல the case will be referred to the concerned magistrate court. அங்க அந்த பெண்ணுக்கு வந்து டொமஸ்டிக் வயலன்ஸ் இழைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அவளுக்கு ப்ரொடெக்ஷன் ஆர்டர் கொடுப்பாங்க. ப்ரொடெக்ஷன் ஆர்டர்ன்றது கணவனோ கணவனோட குடும்பத்தை சார்ந்தவர்களோ அந்த பெண்ணுக்கு எந்த வகையிலையும் தொந்தரவுகள் கொடுக்க கூடாது அப்படிங்கிற ஒரு பாதுகாப்புக்கான ஆர்டர். மெயின்டெனன்ஸ் வாங்கலாம், ஜீவனாம்சம் தன்னோட பேசிக் நீட்ஸுக்கு கணவன் இடத்துல இருந்து மெயின்டெனன்ஸ் வாங்கி கொடுக்கலாம். இந்த பொண்ணோட பொருள் சீதன பொருட்கள் இவகிட்ட இருந்து அவங்க அபகரிச்ச பொருட்களை திருப்பி வாங்கி கொடுக்கலாம். சோ இந்த மாதிரி ஆர்டர்ஸ் எல்லாம் வந்து அந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் அந்த சட்டத்தின் மூலமா அந்த பெண்ணுக்கு அந்த பாதுகாப்பு கிடைக்குது. சோ இதுல வேற ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா யூ கேன். இப்ப இந்த ஜீவனாம்சம் அப்படிங்கிறது வந்து அந்த பெண்ணு வேலைக்கு போகாத பட்சத்துல மட்டும்தான் கிடைக்குமா, இல்ல அந்த பொண்ணு வேலைக்கு போனாலும் அவளுக்கு கிடைக்குமா? அந்த பொண்ணு வேலைக்கு போய் அவளோட வருமானம் கணவனோட வருமானத்தை விட அதிகமா இருக்கு அப்படிங்கறத அந்த கணவன் நிரூபிக்கும் பட்சத்துல அந்த பெண்ணுக்கு மட்டும் ஜீவனாம்சம் கிடைக்குமான்றது ஒரு கேள்விக்குறிதான். பட் ஒருவேளை அந்த பொண்ணுக்கு ஒரு குழந்தை இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல இட் இஸ் த டியூட்டி ஆஃப் த ஃபாதர் டு டேக் கேர் ஆஃப் த சைல்டு. சட்டத்துல சொல்லி இருக்காங்க, அதாவது ஆணுக்கு வந்து வருமானமே இல்லைன்னா கூட இட் இஸ் த டியூட்டி ஆஃப் த ஹஸ்பண்ட் டு டேக் கேர் ஆஃப் த ஒய்ஃப்னு எல்லாம் சொல்றாங்க. பட் நடைமுறையில நாங்க பாக்குற விஷயங்கள் வந்து இப்ப ஹஸ்பண்ட் வந்து சொல்லுவாரு, எனக்கு வேலையே இல்லைங்க, அவங்க மாசம் இவ்வளவு சம்பாதிக்கிறாங்க, அவங்க நல்ல வேலையில இருக்கிறாங்க அப்படிங்கும் போது அது ஒரு உண்மை சூழ்நிலையா கூட இருக்கலாம். ஒண்ணுமே இல்லாத ஆள்கிட்ட இருந்து நீ காசு கொடுன்னா என்ன பண்ண முடியும்? சோ அப்ப கூட அந்த தந்தை தான் கொடுக்கணும் அந்த குழந்தைக்கு ஆமா அப்படிங்கிற ஆமா மாதிரி சட்டம் டெஃபினெட்லி சொல்லுது. டெஃபினெட்லி டெஃபினெட்லி அது வந்து ஓகே. ஒரு கிரிமினல் ப்ரொசீடிங்கா கூட எடுத்துட்டு போலாம். ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃபா இருக்காருன்னா அவரோட சேலரியில இருந்து அட்டாச் பண்ணிக்கலாம், இல்ல கவர்மெண்ட் ஜாப்ல இல்ல அவருக்கு ப்ராப்பர்ட்டி இருக்குன்னா அந்த ப்ராப்பர்ட்டியை அட்டாச் பண்ணலாம். நிஜமாவே அவர் வந்து ஏழ்மையில இருந்தாருன்னா அதை அவர் ப்ரூவ் பண்ணணும். ஹி ஹஸ் நோ ஓகே மீன்ஸ் டு சப்போர்ட்ன்றத அவர் ப்ரூவ் பண்ணணும். ஓகே ஓகே. இதோட சேர்ந்து டொமஸ்டிக் வயலன்ஸ்ல வந்து மென்னுக்கு வந்து ஏதாவது ப்ரொடெக்ஷன் உண்டா? இன் வெரி ரேர் கேசஸ் வேர் தே ஆர் பீயிங் ஹராஸ்ட் உண்டா? கண்டிப்பா இட் இஸ் நாட் அகெயின் இட் இஸ் நாட் அ ஜெண்டர் சென்சிட்டிவ் ஆக்ட் கிடையாது. பட் அதான் சொல்றேன், அன்பார்ச்சுனேட்லி எல்லா விஷயங்களையுமே விக்டிம்ஸோட ரேஷியோ வந்து விமன் அதிகமா இருக்கிறதுனாலதான் நம்ம இதை விமன் ஓரியன்டாவே பேச வேண்டியதா இருக்கு. இந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் இட் ஆல்சோ ஹேப்பன்ஸ் டு மென் அஸ் வெல். மென்னுக்கும் அது நடக்குது. அதனால they can also initiate proceedings under the Domestic Violence Act. அப்படியா? ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்றாங்க, டொமஸ்டிக் வயலன்ஸ் கீழே வந்து மென்னுக்கு எந்த ப்ரொடெக்ஷனும் கிடையாது. அது வந்த புதுசுல எல்லாரும் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தாங்க. இன்னும் ஒரு படி நான் மேல போய் சொல்லணும்னா, இப்ப வந்து இந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் டவுரி ஹராஸ்மெண்ட் எல்லாம் வந்து ஒரு 80% ஜென்யூன் கேசஸ் இருக்குன்னா 20% வந்து த்ரெட்டனிங்காக போடுற கேசஸ் மாதிரி ஆயிடுச்சு. அதாவது எனி லா ஷுட் பி a shield not a sword. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அதாவது ஒரு சட்டம்ங்கிறது நமக்கு பாதுகாக்கும் ஒரு ஷீல்டா இருக்கணுமே தவிர நம்ம இன்னொரு ஆளை குத்துறதுக்கான ஒரு ஆயுதமா இருக்கக்கூடாது. பட் there are cases where women misuse the law to threaten the other side. ஓகே. இல்ல இப்போ நார்மலா ஓகே இது த்ரெட்டன் பண்ணலைன்னா கூட இப்போ ஒரு லேடி வந்து அவங்க ஹஸ்பண்ட் அந்த ஹஸ்பண்ட் வந்து அனாதையா இருக்காரு, அப்பா அம்மா கிடையாது, அவங்க ஹஸ்பண்ட் மேல கொடுமைப்படுத்துறாங்க அப்படின்னு சொன்னா அந்த பையன் வந்துட்டு டொமஸ்டிக் வயலன்ஸ்ல அவங்களை எதிராக ஆக்ஷன் எடுக்க முடியுமா? Definitely if they are able to prove that they can do. ஓகே ஓகே thank you ma'am. ஓகே. இது ஒண்ணு ஒரு ஜெண்டர் சென்சிட்டிவ் லா எல்லாம் கிடையாது, அதுக்கு எக்ஸெப்ஷன்ஸும் இருக்குது. ஈவன் ஹைகோர்ட்ல கூட வந்து men are doing it. இப்போ ஒரு சில கேசஸ் பாத்தீங்கன்னா டிசைடட் கேசஸ் தான். ஒரு மதர் வந்து she was not willing to live with her husband. உடனே அவங்க என்ன பண்றாங்க, her own childயே வந்து அப்பா என்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டாருன்னு கேஸ் கொடு அப்படிங்கிறாங்க.
அப்ப அந்த புள்ள போய் கோர்ட்ல விசாரிக்கும் போது அம்மா தான் இந்த மாதிரி சொல்ல சொன்னாங்க. அந்த குழந்தையால பொய் சொல்ல முடியல, அது சொல்லிருச்சு. ஓகே. உடனே கோர்ட் என்ன பண்ணுச்சு, அவர் மேல இருக்க கம்ப்ளைண்ட் வித்ட்ரா பண்ணிட்டு இந்த மதர் மேல வந்து அவங்களே சோமோட்டோ கேஸ் இனிஷியேட் பண்ணி அவங்கள வந்து பண்ணிட்டாங்க, பனிஷ் பண்ணிட்டாங்க. ஓகே, தேங்க் யூ மேம். தேங்க் யூ so much. Thank you. எக்ஸ்கியூஸ் மீ மேம். Yes. இப்போ ஜீவனாம்சம் பத்தி பேசுறீங்க. இப்போ வந்து ஒய்ஃப் வந்து இப்போ மேனேஜ் ஜாப் மோர் தென் 1 வாங்குறாங்க வச்சுக்கோங்க. இப்போ ஹஸ்பண்ட் வந்து சைக்காலஜிக்கல் டிப்ரெஸ்டு. ஓகே, ஃபேமிலி கொஞ்சம் மிடில் ஃபேமிலி. இப்போ அவங்க வந்து ஜீவனாம்சம் கொடுக்க முடியுமா, கொடுக்கணுமா? பிகாஸ் ஃபாதர் வந்து வேலைக்கு போல, சைக்காலஜிக்கலா ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காரு ஹாஸ்பிட்டல்ல. அதுதான் நான் சொல்லணுமா, அதாவது சட்டப்படி ஒரு மனைவியையும் பிள்ளைகளையும் பெற்றோரையும் பாதுகாக்க வேண்டிய ஒரு கடமை வந்து ஒரு கணவனுக்கு, ஒரு ஆண் மகனுக்கு உண்டு. சட்டத்திலே அது இருக்கு. இப்ப ஹிந்து சக்சஷன் ஆக்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு இந்து ஆணுக்கு வந்து டிபெண்டன்ஸ் இவங்க எல்லாம் வருவாங்கன்னு சொல்லுவாங்க. அவரை சார்ந்து வாழ்பவர்கள் தான் டிபெண்டன்ஸ். அதுல பாத்தீங்கன்னா அம்மா, அப்பா, திருமணம் ஆகாத ஒரு தங்கை, அப்புறம் தன்னோட மகன், மகள், மனைவி, இவங்க எல்லாம் அவரை சார்ந்து வாழக்கூடியவங்க. சோ அப்படி இருக்கும்போது ஒரு கணவன் வந்து தன்னோட மனைவியை பராமரிக்க வேண்டியதும், ஒரு தகப்பன் வந்து தன்னோட பிள்ளைகளை பராமரிக்க வேண்டியதும் அவனோட கடமை. திருமணம் பண்ணிக்க தயாரா ஒரு கணவன் வந்து இதுக்கும் தயாரா இருக்கும். அப்படி அவரால தன்னையே பராமரிச்சுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில இந்த மாதிரி டிப்ரெஷன்லயும் ட்ரீட்மெண்ட்லயும் இருக்கிறாருன்னா அதை வந்து அவரு நீதிமன்றத்துக்கு அது அவரோட சூழ்நிலையை வந்து அவர் நிரூபிக்கணும். ஏன்னா நிறைய பேர் வந்து எஸ்கேப் ஆகுறதுக்காக இதெல்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம அந்த ஃபீல்ட்ல இருக்கிறதுனால சொல்றேன். சிலர் எல்லாம் பே ஸ்லிப்பையே வந்து மாத்தி கொண்டு வந்து கொடுப்பாங்க. அதாவது டேக் அவே சேலரி பாத்தீங்கன்னா 1.5 இருக்கும். அங்க பிரைவேட் செக்டார்ல அது இதுன்னு சொல்லி நான் வந்து 40,000 தான் வாங்குறேன்னு ஸ்லிப் கொண்டு வந்து போடுவாங்க. மேம், சாட் பாக்ஸ்ல ஒரு क्वेश्चन வந்திருக்கு. where to find the protection officer? மேடம், ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவல்லையும் இருக்க சமூக நலத்துறை அலுவலகம், சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற விமன் அண்ட் சைல்டு விங், அங்க போய் பாத்தீங்கன்னா அவங்க வந்து இந்தந்த ப்ரொடெக்ஷன் ஆபீசர் இந்தந்த ஏரியாவுக்குன்னு போன் நம்பரோட வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு அந்தந்த ஏரியாலயும் ஒரு ஆபீஸ் இருக்கு. each district has how many POs, protection officers? அது அந்த ஏரியாவை பொறுத்து, அந்த டயாமீட்டர் ஆஃப் தட் டிஸ்ட்ரிக்ட பொறுத்து. ரூரல்ல சிலர் இருப்பாங்க, அர்பன்ல சிலர் இருப்பாங்க. மேம், இந்த இல்லீகல் மேரேஜ் பத்தி சொல்லுங்களேன். இந்த செகண்ட் மேரேஜ் அந்த சட்டம் அதாவது இருக்குங்க. பைகமின்னு சொல்லிட்டு, இப்ப முதல் திருமணம், முதல் மனைவி வந்து இருக்கும் போதே இரண்டாவது திருமணம் செஞ்சுக்கிறது வந்து சட்டப்படி குற்றம். அந்த குற்றத்தை வந்து நிரூபிக்கும் பட்சத்துல அந்த கணவருக்கும் அந்த இரண்டாவது மனைவிக்கும் வந்து 7 வருட காலம் வந்து தண்டனை கிடைக்கிறதுக்கு சட்டத்துல இடம் இருக்கு. இப்போ டிவோர்ஸ்ட் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருப்பாங்க. அதுக்கப்புறமா ஹஸ்பண்ட் தவறி போயிடுறாங்க. அவங்களுக்கு ஒரு கிட்ஸ் இருக்காங்க, சில்ட்ரன்ஸ் இருக்காங்கன்னு வைங்க. அவங்களுக்கு அந்த ஹஸ்பண்ட், அதாவது ஃபாதரோட ப்ராப்பர்ட்டியில பசங்களுக்கு மட்டும்தான் ஷேர் வருமா, இல்ல அவங்க ஒய்ஃபுக்கு டிவோர்ஸா இருக்கிறதுனால அவங்களுக்கு ஷேர் இருக்குமா, இருக்காதா? அதாவது டிவோர்ஸ் ஆயிட்டு ரீமேரேஜ் பண்ற வரைக்குமே அந்த அந்த ஒய்ஃப் வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிற வரைக்குமே வந்து அவங்களுக்கு மெயின்டெனன்ஸ்க்கு அவங்களுக்கு உரிமை உண்டு. கேக்குதுங்களா? எஸ் மேம், கேக்குது. அதாவது ரீமேரேஜ் பண்ணிக்கிற வரைக்குமே she has all rights with her husband. ஈவன் ப்ராப்பர்ட்டியில கூட நீங்க சொல்றீங்க ஷேர். ப்ராப்பர்ட்டியில வந்து ஒருவேளை அந்த ப்ராப்பர்ட்டியை வாங்குறதுக்கு she has also contributed. ஒரு இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த ப்ராப்பர்ட்டியை உருவாக்கி இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துல அதுல கூட அதாங்க, it differs from facts and circumstances of each and every case. அதாவது until the wife, divorced wife வந்து ரீமேரேஜ் பண்ணிக்கிற வரைக்கும் she has rights. அப்ப ஆனா அவங்க ஹஸ்பண்ட் ரீமேரேஜ் பண்ணிட்டு அவங்களுக்கு கிட்ஸ் இருக்கு அப்படிங்கிற அது இம்மெட்டீரியல், அது நமக்கு இம்மெட்டீரியல்.
இந்த அம்மா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. அப்ப அவரோட வாரிசு சர்டிபிகேட்ல வந்து எப்படி மேம் வரும்? அவங்க ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் நேமா வருமா இல்ல அவங்க செகண்ட் ஒய்ஃப்? அதாவது டிவோர்ஸ் ஆயிட்டு அவர் 2வது கல்யாணம் பண்ணிக்கிறாருன்னா இந்த அம்மாவோட பேர் அதுல வராது. ஏன்னா அவர் லீகலா டிவோர்ஸ் வாங்கிட்டு தான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. கிட்ஸ் மேம் கிட்ஸ் கம்பல்சரி வரும். அவர் வந்து இல்லீகலா எத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் அது மூலமா வர பிள்ளைகள் வந்து அவருக்கு லெஜிட்டிமேட் சில்ட்ரன் தான். வேற யாருக்காவது ஏதாவது क्वेश्चन இருந்தா அன்மியூட் பண்ணிட்டு கேட்கலாம். மேம் உங்க கான்டாக்ட் டீடைல்ஸ் மட்டும் ஜஸ்ட் ஃபிளாஷ் பண்ணிக்கங்க. थैंक यू. ஓகே மேம். நோ இஷ்யூஸ். ஆர்த்தி மேம் நீங்க என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. நான் விஜயலட்சுமி மேம் கிட்ட கொடுக்கிறேன் இல்ல ஃப்ளாரன்ஸ் மேடம். ஓகே. थैंक यू. ஓகே. எனிதிங் எல்ஸ்? ஹோப் எமோஷனல் அபியூஸ் பத்தி சொல்லுங்களா மேம். அது எந்த அளவுக்கு நாங்க போய் எமோஷனல் அபியூஸ்ங்களா? எஸ் மேம். எமோஷனல் அபியூஸ் பாத்தீங்கன்னா லைக் ஒவ்வொரு எமோஷன்ஸ் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கும்னு சொல்ல முடியாது. நான் பார்த்த கேசஸ்ல நான் இருந்து சொல்லணும் அப்படின்னா ஒரு பொண்ணு கொஞ்சம் அவளோட காம்ப்ளெக்ஷன் கொஞ்சம் டார்க்கா இருக்கு. அந்த பொண்ணு வந்து கலர் வந்து காம்ப்ளெக்ஷன் கொஞ்சம் கம்மியா இருக்கான்றதையே அந்த ஃபேமிலியில இருக்க எல்லாரும் சொல்லி சொல்லி அந்த பொண்ணு சைக்கலாஜிக்கலா ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்க. அது மாதிரி வந்து அதான் அவங்களோட பிசிக்கல் அப்பியரன்ஸ வச்சு அவங்கள ஹர்ட் பண்றது. குண்டா இருக்க, ஒல்லியா இருக்க, கருப்பா இருக்க, வந்து உனக்கு இப்படி இருக்கு, அந்த மாதிரி அவங்களோட பிசிக்கல் ஃபீச்சர்ஸ வச்சு இது பண்றது. இப்போ அந்த பொண்ணோட பிறந்த வீட்டுல வந்து ஏதோ ஒரு குறைபாடு இருக்குன்னா அதை சுட்டி காட்டி அவளை எமோஷனலா வந்து பிளாக்மெயில் பண்றது. இப்ப அவளுக்கு வந்து அப்பா சரியில்லை, அப்பாவுக்கு வேற ஒரு ஃபேமிலி இருக்கு அப்படின்னா அதை வந்து இவன் மேல அந்த ஒரு கரையை வந்து ஏற்படுத்துறது. இதெல்லாம் தான் எமோஷனல் பிளாக்மெயிலிங், எமோஷனல் அபியூஸ். அது இது எந்த அளவுக்கு மேம் இது சரியாவும் ப்ரூவும் பண்ண முடியாது இல்லைங்களா? சட்ட ரீதியா இதை எப்படி அணுக முடியும்? விக்டிம் தாங்க சொல்ல முடியும். இப்ப நீங்களோ நானோ சொல்ல முடியாது. அவன் என்ன சஃபர் பண்ணான்றத அவதான் வந்து நீதிமன்றத்துல அவளை விசாரிக்கும் போது அது தானா வெளிப்படும். எப்படி ஒரு குழந்தைக்கு வந்து தனக்கு நடந்த அநியாயத்தை வந்து அந்த குழந்தை வந்து உண்மையை மறைக்காம அந்த பிள்ளையால வெளிப்படுத்த முடியுதோ அதே மாதிரிதான் இது. இப்ப பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ஹஸ்பண்டுக்கு ஒரு ஒய்ஃபு பிடிக்கலன்னா இன்னைக்கு இருக்கிற மாடர்னைசேஷன்ல கேட்ஜெட்ஸ் மூலமா மெசேஜஸ், நீ வந்து நல்லாவே இல்லை, எனக்கு உனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருப்பாங்க, இல்ல பேசும்போது கூட அத வெளிப்படுத்தி இருக்கலாம், இல்ல 4 பேருக்கு முன்னாடி வச்சு அப்படி அசிங்கப்படுத்தி இருக்கலாம். இதெல்லாம் அடிஷனல் ஃபேக்டர்ஸ் apart from the evidence of the victim. Ma'am, regarding the adoption, how to adopt the COVID orphans to the home or orphanages? இப்ப எல்லா அடாப்ஷன்ஸ்மே சிஸ்டர் இட் கம்ஸ் ஒன்லி த்ரூ கேரா சிஸ்டர். யூ மே பி அவேர். ஏன்னா எல்லா ஹோம்ஸ்க்குமே கேரா ஹஸ் சென்ட் அ சர்க்குலேஷன். அதாவது ஹோம்ஸா இருந்தா கூட அந்த பிள்ளைகளை பராமரிக்கிறதுக்கான எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் அந்த ஹோம்ஸ்ல இருக்குதா, அவங்களுக்கு ப்ராப்பர் ஃபண்டிங் எங்க இருந்து வருது, வெதர் கவர்மெண்ட் எய்டட் ஆர் மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸ், நான் எய்டட் இன்ஸ்டிடியூஷன்ஸ். அப்புறம் அவங்க வந்து அந்த விசிட் பண்ணி they also make periodic visit. பர்மிஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடியும் அவங்க வந்து அவங்களோட கமிட்டி மெம்பர்ஸை வச்சு வந்து பாக்குறாங்க. அதுக்கப்புறம் தான் they give the children to adoption. இப்ப இது வந்து இந்த கேரா வந்து இப்போ ஒரு ஐ திங்க் ஆல்மோஸ்ட் ஒரு 8-9 இயர்ஸா கேரா த்ரூ கேரா தான் எல்லாமே நடக்குது. அப்படி கேராவோட பர்மிஷன் இல்லாம when we are withholding a child na it amounts to offense. Ma'am, good evening. I'm Annie. Yes, ma'am. Yeah, excellent session. ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. இந்த அடாப்ஷன் ரிலேட்டடா இன்னும் ஒரு இப்ப வந்து இந்த கேரா இது கொண்டு வந்த பிறகு ரொம்ப டைம் டிலே ஆகிற மாதிரி இருக்கு. ஏன்னா குழந்தைங்களுக்காக வெயிட் பண்ற பேரண்ட்ஸும் ரொம்ப என்ன சொல்றது டிப்ரெஸ் ஆயிடுறாங்க. இவ்வளோ நாள் ஆகுது, ஏன்னா அவ்வளோ குழந்தைங்க இருக்கிறாங்க, ஆனாலும் ஏன் அவ்வளோ டிலே ஆகுது? சச் எ லாங் ப்ரொசீஜர்ஸ். அது குழந்தைங்களுக்கும் நல்லது இல்லை இல்லையா? இல்ல கரெக்ட் தான் மேம். ஐ டோட்டலி அக்ரி வித் யூ. ஏன்னா என்கிட்டயும் நிறைய பேரண்ட்ஸ் வராங்க அடாப்ஷனுக்காக. ஐ எம் ஆல்சோ டூயிங் இட் த்ரூ கேரா தான். பட் பாத்தீங்கன்னா நமக்கே தெரியுது இந்த ஆர்ஃபனேஜ்ல ஒரு குழந்தை இருக்குன்னு பேரண்ட்ஸே ஐடென்டிஃபை பண்றாங்க.
பட் நம்ம அப்ரோச் பண்ணும்போது என்ன சொல்றாங்க, ஆல்ரெடி வந்து பேரண்ட்ஸ் வெயிட்டிங்ல இருக்காங்க. இப்படியே வெயிட்டிங்லேயே 2 இயர்ஸ் 3 இயர்ஸ்லாம் வந்து பேரண்ட்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் என்ன சொல்றாங்க, இங்க பீகார்ல தான் குழந்தைங்க இருக்கு, இல்ல ராஜஸ்தான்ல தான் இருக்கு, உங்களுக்கு சவுத் இந்தியால குழந்தையே கிடையாது, நீங்க வந்து பீகார்ல இருக்கிற குழந்தைய நீங்க எடுத்துக்க ரெடியா அப்படின்னு கேக்குறாங்க. சோ நமக்கு எந்த குழந்தையா இருந்தாலும் ஒண்ணுதான், இந்த குழந்தைய எடுத்துக்கணும் அந்த மாதிரி டிஃபரன்சஸ் கிடையாது. பேரண்ட்ஸ் அடாப்டிங் பேரண்ட்ஸ் கிட்ட அந்த டிஃபரன்ஸ் கிடையாது. பட் இட் டேக்ஸ் அ லாங் டைம் டு வெயிட் அண்ட் டேக் அ பேபி. ரொம்ப டைம் எடுக்குது அது. எல்லாருமே அதை ஃபீல் பண்றாங்க. எப்ப கேட்டாலுமே நீங்க என்ன வெயிட்டிங் லிஸ்ட்ல தான் இருக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. இல்ல அது லீகல் ப்ரொசீஜர்ஸ் அந்த அளவுக்கு ரொம்ப லெங்தி ப்ரொசீஜர்ஸா இல்ல ஏன் அவ்வளவு? எதனாலன்னா மேம், இதுக்கு முன்னாடி எல்லாம் ரொம்ப ஈஸியா இருந்தது மேம் அடாப்ஷன் ப்ராசஸ். ஆமா, ரொம்ப ஈஸியா இருந்தது. அது என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த பிள்ளைகளை வந்து தவறான பர்பஸ்க்கு நிறைய வெளிநாடு கடத்தப்படுறதுகள் பிள்ளைகள், அப்புறம் வந்து இம்மோரல் ஆக்டிவிட்டிஸ்ல வந்து இன்வால்வ் பண்ண வைக்கிறது, அப்புறம் இந்த இது பாடி ஆர்கன்ஸை வந்து எடுத்துட்டு அந்த பிள்ளைகளை வந்து ஈவன் ஃபேட்டல் சுச்சுவேஷனுக்கு கொண்டு போய் விடுறது. இந்த ரேட் எல்லாம் பார்த்துட்டுதான் இந்த ஸ்ட்ரிக்ட் லாஸே வந்துச்சு. எப்பவுமே ஒரு பெரிய இழப்பு ஏற்படும் போதுதான் அதுக்கு ஒரு பிராயச்சித்த மாதிரி ஒரு சட்டம் வரும். சோ இந்த சூழ்நிலையாலதான் அந்த ஆக்டே வந்தது. ஏற்கனவே நடந்த தவறுகளுக்காக தான் இந்த சட்டமே வந்துச்சு. இப்ப 3 நாளைக்கு முன்னாடி கூட நீங்க பாத்திருப்பீங்க, ஒரு பிள்ளைய வந்து ஒரு சொந்தக்கார வீட்டுக்கு தான் வீட்டுல ஏழ்மைன்னு சொல்லி அனுப்புறாங்க. அந்த சொந்தக்கார வீட்டுல இருந்து ஒருத்தர் கூட்டிட்டு போய் எங்கேயோ ஒரு ஆடு மேய்க்கிற பண்ணையில வந்து கொத்தடிமையா விட்டுட்டாரு. அந்த பையன் வந்து ஆடு மேய்க்கிற பண்ணைன்னு கொண்டு போய் விட்டாங்களே தவிர அவன் சூரிய வெளிச்சத்தையே பாக்கல. அது ரொம்ப பேத்தட்டிக்கா இருக்கு அந்த நியூஸ பாக்கும்போது கூட. இது இங்க இந்தியால இருக்கிற பேரண்ட்ஸ் எடுக்கிறதுக்கே இவ்வளோ ஒரு 1 இயர் 2 இயர்ஸ் ஆகுது. இன்னும் ஃபாரின்ல போய் இருக்கிற இந்தியன்ஸ் வந்து இந்தியன் சைல்டு தான் வேணும், நேட்டிவ் அந்த இந்த ஜீன் தான் வேணும் அப்படின்னு விரும்பி பார்க்கும்பொழுது இன்னும் ரொம்ப ஜாஸ்தி ப்ரொசீஜர்ஸ். ஆமா, அதான் நீங்க கனெக்ட் ஆகிறதுக்கு முன்னாடி I was saying an example. ஒரு இங்க அப்ராட்ல இருக்கிற லண்டன்ல இருக்கிற இந்தியன் கப்பிள், அவங்க வந்து கல்யாணம் ஆகி ஒரு 5-6 இயர்ஸ் they didn't have a child. சோ அவங்க பாண்டிச்சேரியில வந்து ஒரு சைல்ட அடாப்ட் பண்ணாங்க. இட் வாஸ் நாட் மை கேஸ் ஆக்சுவலி, சம்படிஸ் கேஸ் தான். பட் அது வந்து அது ஒரு எப்படி சொல்றது, அந்த மாதிரி ஒரு சந்தோஷமான சுச்சுவேஷன் அன்னைக்கு நாங்க சந்திச்சோம் கோர்ட்ல. they adopted a totally எப்படி சொல்றது, அந்த குழந்தை mentally also not well, physically also not well. அந்த மாதிரி ஒரு குழந்தைய அடாப்ட் பண்ணி தூக்கிட்டு போனாங்க. ஓகே, எனக்கு இன்னும் ஒரு டவுட் மேம். இப்ப அந்த டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, சோ ஒரு சைல்டு வந்து ஒரு 13 to 15 இயர்ஸ்ல தான் அந்த குழந்தை வந்து ரிவீல் பண்ணது நான் வந்து டிரான்ஸ்ஜெண்டர் அப்படின்னு. அதோட அந்த நடை உடை பாவனைகள்லாம் மாற்றங்கள் ஏற்படும் பொழுது அந்த பேரண்ட்ஸ்க்கு அதை பத்தின அந்த அளவுக்கு அவேர்னஸ் இல்ல. ஸோ சுத்தி இருக்கிறவங்க தப்பா பேசுவாங்க, ரிலேட்டிவ்ஸ் என்ன சொல்லுவாங்க, இந்த மாதிரி அந்த குழந்தைய அபேண்டன் பண்ணிடுறாங்க, வீட்டை விட்டு துரத்துறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த குழந்தை வந்து லீகலா வந்து அந்த குழந்தைக்கான லீகல் ப்ரொடெக்ஷன் எந்த அளவுக்கு இருக்கு, அது சட்டத்துக்கு போனா அந்த குழந்தைக்கான ப்ரொடெக்ஷன் என்ன, அந்த குழந்தை பேரண்ட்ஸ் என்ன வந்து இப்படி பண்றாங்க, அவங்க என்ன ஏத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி பண்ண முடியுமா? பட் பிராக்டிகலா அது பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி. கண்டிப்பா. அதாவது மேம், அன்டில் 18 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் நம்ம வந்து இவ்வளோ நேரமா பேசினதெல்லாம் ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் நம்ம பேசிட்டு இருந்தோம். பட் டிரான்ஸ்ஜெண்டர் சில்ட்ரன் ஆர் ஆல்சோ சில்ட்ரன் தான். அவங்களுக்கும் வந்து ஆன் பார் வித் அதர் மேல் அண்ட் ஃபீமேல் சில்ட்ரன் அவங்களுக்கு எல்லா ரைட்ஸும் உண்டு. தன்னோட டொமஸ்டிக் ஃப்ரண்ட்லயும் உண்டு, சொசைட்டிலையும் உண்டு. அவங்கள யாரும் புறக்கணிக்க முடியாது. பட் as I said, everything is in paper. எக்ஸிகியூஷன் வரதுக்கு நம்ம கிட்டதான் ஒரு மனமாற்றம் ஏற்படணும். எக்ஸிகியூஷன் இஸ் பாசிபிள் ஒன்லி இஃப் தி சொசைட்டி சேஞ்சஸ். எஸ், அவங்க வந்து அந்த இப்ப கொஞ்சம் மாறிட்டே தான் வருது. முழுக்க வந்து பெற்றோர் வந்து புறக்கணிக்கிறது கிடையாது அந்த பிள்ளைகளை. மாறிட்டே வருது அந்த சூழ்நிலைகள். அவங்க வந்து மற்ற பிள்ளைகளை மாதிரி அந்த பிள்ளைகளையும் வந்து அரவணைச்சு வளர்த்துட்டு தான் வராங்க, நல்லா படிக்க வைக்கிறாங்க, ஆளாக்குறாங்க. ஏன்னா எனக்கும் வந்து அந்த மாதிரி செக்டாரோட எனக்கு ஒர்க் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அதுல இப்ப வந்து நிறைய மனமாற்றம் ஏற்பட்டிருக்கு. ஓகே, ஓரளவுக்கு எஜுகேட்டட் பேரண்ட்ஸ் தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க, அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இல்ல மேம், நான் டிஃபர் ஆகுறேன் மேம்.
எஜுகேஷன்ன்றது வந்து mere பேப்பர் எஜுகேஷன் இஸ் நாட் எஜுகேஷன். The education we get here and here is education. ஸோ நிறைய படிக்காத பெற்றோர் வந்து அந்த மாதிரி பிள்ளைகளை நல்லா அரவணைச்சு கொண்டு போறாங்க. Oh, that's great. I may differ also, but நான் practically நான் பாக்குறதுனால சொல்றேன். என்கிட்டயும் வந்து டிரான்ஸ்ஜெண்டர் கிளைண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. அவங்க சொல்றது கூட படிக்காத பெற்றோர் வந்து இந்த பிள்ளைகளை கைவிடுறது இல்ல. இவங்கதான் சமுதாயத்துல வந்து அது ஒரு அசிங்கமா பாக்குற ஒரு மனநிலை இருக்கு. இந்த மாதிரி ஒரு பிள்ளைய நம்ம சொசைட்டிக்கு முன்னாடி எப்படி நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறதுன்னு நினைக்கிறாங்க. பட் படிக்காத பெற்றோர் வந்து அரவணைச்சுதான் கொண்டு போறாங்க. ஓகே, இந்த மாதிரியான பேரண்ட்ஸ் அபேண்டன் பண்ண இந்த மாதிரி டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்குன்னு ஏதாவது அரசு வந்து இந்த குழந்தைங்களை படிக்க வைக்கிறதுக்கோ இல்ல அவங்கள வந்து அவங்களோட அப்லிஃப்ட்மெண்ட்டுக்கோ ஏதாவது ஹோம்ஸ் வச்சிருக்கிறதோ இல்ல வேற ஏதாவது என்ன சொல்றது ரீஹாபிலிட்டேஷன் அந்த மாதிரி கவர்மெண்டோட இது என்னென்ன இருக்கு? அந்த குழந்தைங்க இப்ப யாராவது இந்த மாதிரி பாக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா உங்களோட சஜஷன்ஸ் இருக்கும். அதான் until 18 years வரைக்கும் வந்து எங்கேயாவது பாதிக்கப்பட்ட இந்த டிரான்ஸ்ஜெண்டர் சில்ட்ரன் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள வந்து இந்த சைல்ட் வெல்ஃபேர் ஹோம்ஸ்லயோ இல்ல கவர்மெண்ட் ஹோம்ஸ்லயோ வச்சு படிக்க வர்றதுக்கெல்லாம் கவர்மெண்ட் வந்து முன் வராங்க. பட் அந்த 18 இயர்ஸ்க்கு உட்பட்டு யாரும் போய் அப்ரோச் பண்றது இல்லை. ஸோ 18 இயர்ஸ் அபோவ் 18 இயர்ஸ்ல தான் அவங்களோட கல்விக்கோ இல்ல அவங்களோட வேலை வாய்ப்புக்கோ வந்து கவர்மெண்ட் வந்து ஸ்பெஷலா வந்து they are taking steps to involve them. அவங்கள வந்து படிப்பு ரீதியாவும் சரி வேலை வாய்ப்புக்கும் சரி அவங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. இந்த 18 வயசுக்கு உட்பட்டவங்கன்றதுக்கு வந்து இவங்களுக்குன்னு ஸ்பெஷலைஸ்டுன்னா ஆல்ரெடி பாதிக்கப்பட்ட குழந்தைகளா தான் இவங்களை வச்சு அவங்களுக்குன்னு இருக்கிற அந்த சைல்ட் வெல்ஃபேர் ஹோம்ஸ் கவர்மெண்ட் ஹோம்ஸ்ல அவங்கள வச்சு படிக்க வைக்கிறதுக்கான எல்லா வாய்ப்பு வசதிகளும் ஒரு கவர்மெண்ட்டுமே ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. இப்ப மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், அட்டவணை இனத்தவர் அப்படிலாம் நிறைய ஹோம்ஸ் இருக்கு ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவல்லையும் இல்ல அது ரூரல் ஏரியாலையும் இருக்கு. அங்கேயே வந்து இந்த பிள்ளைகளையும் வந்து மற்ற பிள்ளைகளோட சேர்த்து வச்சு படிக்க வைக்கிறதுக்கான சூழ்நிலைகளும் இருக்கு. ஓகே, எக்ஸ்கியூஸ் மீ மேம். எஸ், நீங்க அடாப்ஷன் பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க. மென்டலி ரிட்டார்டட் பேஷண்ட் இது பண்ணாங்க, அது ரொம்ப கேட்கறதுக்கே சந்தோஷம். இப்ப எனக்கு என்ன டவுட்னா, இப்ப வந்து அந்த குழந்தைய அடாப்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க, அவங்க எப்படி இது பண்றாங்க அப்படின்னு கண்காணிப்பாங்களா? ஆமாங்க, அதுக்குதான் இப்ப அந்த கேரான்றதே வந்து பீரியாடிக். இப்ப ஒரு கேரா வந்து ஒரு ஹோம் மூலமா இங்க வந்து ஒரு சில்ட்ரன்ஸ் ஹோம் இருக்கு, நான் பேரெல்லாம் சொல்ல விரும்பல. கேரா மூலமா அந்த ஹோம்ல இருந்துதான் அந்த டிஃபரன்ஷியலி ஏபிள்டு சைல்ட வந்து அவங்க அடாப்ட் பண்ணாங்க. அந்த ஹோம்ல இருந்தும் தே மேக் பீரியாடிக் விசிட் அண்ட் see the child. அந்த சைல்ட அவங்க நல்லா வச்சிருக்காங்களான்றத உறுதிப்படுத்திக்கிறாங்க. சோ தட் அந்த ஹோமும் வந்து ரிப்போர்ட் அனுப்புறாங்க கேராவுக்கு, இந்த போட்டோஸ் அனுப்புறாங்க, எப்படி கவனிச்சுக்கிறாங்கன்றதை இவங்க பீரியாடிக் விசிட்ஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அப்படியே ஜஸ்ட் லைக் தட் விட்டுறது கிடையாது. அது லைஃப் லாங் இந்த மாதிரி விசிட் இருக்குமா இல்ல few years மட்டும் இருக்குமா? few years, அதாவது unless until if any untoward happenings நடக்காம இருக்கிற ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் they follow it. அதாவது ஒரு 18 இயர்ஸ் வரைக்கும் சொல்றீங்க. ஆமா, சிலர்லாம் வந்து இப்ப நிறைய ரொம்ப கஷ்டம் இல்ல மேம்? இல்லங்க, இங்க இருக்கிற கிறிஸ்டியன் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் எனக்கு தெரிஞ்ச சிஸ்டர்ஸ் எல்லாமே ரெகுலரா போய் பாக்குறாங்க. பிள்ளைகளை அவங்க அடாப்ட் பண்ணிக்கிட்டவங்க நல்லா வச்சிருக்காங்களா இல்லையான்றதெல்லாம் பீரியாடிக்கா பாக்குறாங்க. இப்போ சப்போஸ் Ma'am, with regard to the orphanages, since you said about Christian minority, இப்ப நாங்க ஸ்டார்ட் பண்ணும்போது it was like எல்லாருமே ஆர்ஃபன்ஸா இருந்தாங்க ஒரு காலத்துல. ஆனா இப்போ வர பாத்தீங்கன்னா பியூர் ஆர்ஃபன்ஸ் ரொம்ப கம்மியாயிட்டு வருது. மேபி செமி ஆர்ஃபன்ஸ் ஆர் டியூ டு பாவர்ட்டி அது மாதிரி வராங்க. இப்போ now the CWC coming and checking and all this பார்க்க போனீங்கன்னாக்கா இப்போ நீங்க வந்து ஆர்ஃபனேஜை கண்டக்ட் அதை நடத்த முடியாது அப்படின்னு சொல்லும்போது நீங்க ஹாஸ்டல் ஆக்டிவ் போகணும் அப்படியும் எனக்கு ஒரு ப்ராப்ளம் வந்துட்டு இருக்கு. இதுக்கு என்ன சொல்யூஷன் நீங்க கொடுக்க முடியும்? இது வந்து லைக் எல்லாத்துலயுமே சில எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கும் சிஸ்டர். அதாவது நிறைய ஹோம்ஸ் வந்து I'm not specifying it with respect to any particular group or sector or religion. அதுக்குள்ள நான் போக விரும்பல. எல்லா ரிலீஜன்லயும் ஹோம்ஸ் வச்சு நடத்துறாங்க. ஒரு சில ஹோம்ஸ்ல வந்து பிள்ளைகளுக்கு வந்து அட்ராசிட்டிஸ் நடந்துட்டு தான் இருக்குது. அவங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பர் பேசிக் நீட்ஸ் கூட இல்லாத ஒரு சூழ்நிலைகள் இருக்கு. சோ அந்த மாதிரி ஒரு இன்ஸ்பெக்ஷன் பண்ணும்போது
அவங்களுக்கு முன்னாடியே தெரியாது இது நல்ல ஹோமா அது நல்ல ஹோம் இல்லையான்னெல்லாம் அந்த பார்வையோட அவங்க போக முடியாது. அவங்க போகும்போதே எங்கெங்க என்னென்ன தவறு நடக்குதுன்னு எல்லா இடத்துலயும் பார்க்க வேண்டிய பொறுப்பு அவங்களோட பொறுப்பு. சோ அப்படி போகும்போது நம்ம பாட்டுல எந்த தப்புன்னு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் சிஸ்டர், we can fight it out. இவங்க வந்து தேவையில்லாம இங்க எங்களோட ரொட்டீன் ஒர்க்கை டிஸ்டர்ப் பண்றாங்க, எங்களுக்கு வந்து எந்த விதமான தவறுகளும் இங்க நடக்கல, பட் they want to project as if something wrong is happening. இங்க கூட நிறைய ஹோம்ஸ் மேலாம் அந்த மாதிரி கேஸ் வந்து அதுல இருந்தெல்லாம் ஹோம்ஸ் எல்லாம் வெளியில வந்த விஷயங்கள்லாம் அங்க எதுவுமே தப்பு நடக்கலன்றதெல்லாம் ப்ரூவ் ஆகிலாம் வெளியில வந்திருக்காங்க. மேம் இது தப்பு நடந்தது நான் சொல்ல வரல, பிள்ளைங்க எல்லாருக்குமே வந்து பேரண்ட்ஸ் இருக்காங்க. அது மாதிரி இருக்கும்போது நீங்க எப்படி நீங்க வந்து ஒரு ஆர்ஃபனேஜா நீங்க நடத்தலாம்? பேரண்டோட கன்சென்ட்டோட தானே அவங்களை அட்மிட் பண்ணிக்கிறீங்க பிள்ளைகளை. அதான் until 18 years of age the child is represented by its next friend. Next friend is the natural guardian, either mother or father. Okay. Until 7 years of age it is mandatorily the mother will be the next friend. Okay. Mother 7 years க்கு மேலனா father also can be the guardian in the absence of the mother. So நீங்க ஒரு பெற்றோர் இருக்கிற ஒரு பிள்ளை because the parents are unable to support the child for a good life-ங்கும் போது அவங்க இங்க கொண்டு வந்து விடுறாங்க. அப்ப அந்த பேரண்ட்ஸோட கன்சென்ட்டோட தானே you are taking the children. ஆமாங்க. Thank you. Sister? வேற யாருக்காவது கேள்விகள் இருந்தா அன்மியூட் பண்ணிட்டு கேட்கலாம். இந்த டிரான்ஸ்ஜெண்டர்ன்றது டிசபிலிட்டி ஆக்ட் அது மாதிரி வராதுல்ல மேம்? அவங்களும் ஒரு நார்மல் ஹியூமன் மாதிரி. நார்மல் தாங்க. இப்ப கிளாஸே பிரிச்சுட்டாங்க A, B and C எல்லாத்துலயும். இப்ப அப்ளிகேஷன்ஸ்ல எல்லாமே அப்படி வந்து போச்சு. அத வந்து ஒரு குறைபாடா பார்க்கணும்ன்ற அவசியம் இல்லை, அத ஒரு பாலினமா பார்க்கணும்ன்ற ஒரு முற்போக்கு சிந்தனை எல்லாம் நம்ம கிட்ட ஏற்பட்டிருக்கணும் இந்த நேரத்துக்கு. டிரான்ஸ்ஜெண்டரால அடாப்ஷன் பண்ண முடியுமா? தாராளமா. அவங்க see they are on par with men and women. அவங்க எதுலயுமே நம்மளோட பார்வை தான் அவங்கள வந்து ஒதுக்குது, வித்தியாசப்படுத்துதே தவிர அவங்க சட்டத்துக்கு முன்னாடி அவங்க எல்லாரும் போலதான் அவங்க. மேம் எனக்கு இன்னொரு ஒரு क्वेश्चन இருக்கு. இப்ப நம்ம பேசிட்டு இருக்க டாபிக்ல இருந்து கொஞ்சம் டீவியேட் ஆற மாதிரி இருந்தாலும் இது நிறைய தேவை அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னன்னா அந்த குடும்பம் பத்தி பேசுறப்ப இத பத்தியும் நம்ம பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்ப இருக்கிற பெண்கள் வந்து நிறைய பேர் இப்ப வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கவே விரும்புறது இல்லை அப்படின்னு யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. லிவ் இன் ரிலேஷன்ஷிப் நிறைய நம்ம சமூகத்துல வந்துருச்சு. சோ அதனால இருக்கக்கூடிய பாதிப்புகள், அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் இருக்கு, சோ இது நம்மளுடைய இதுக்கு சாதகமா பாதகமா அப்படின்றதெல்லாம் இண்டிவிஜுவல்ஸை பொறுத்ததான் சாதகம் பாதகம்லாம் இருந்தாலும் ஒரு லாயரா நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இல்லைங்க, நான் லாயரா சொல்றதை விட ஃபர்ஸ்ட் நான் ஒரு பெண்ணா சொல்லிடுறேன். அதாவது டொமஸ்டிக் வயலன்ஸ்ன்றத அப்போ நீங்க கனெக்ட் ஆகலன்னு நினைக்கிறேன் மேம். அதாவது அத வந்து ஒரு 80% வந்து பாதிக்கப்பட்ட பெண்கள் பயன்படுத்தினாலும் ஒரு 20% வந்து அத வந்து ஒரு வெப்பனா யூஸ் பண்ற ஒரு சூழ்நிலை இருக்கு இன்னைய சொசைட்டில. அதுக்கு என்ன பெரிய டிராபேக்ன்னு நான் நினைக்கிறேன்னா, இப்ப இந்த ஜூம்ல கனெக்ட் ஆயிருக்கவங்க கூட என்னோட ஒப்பீனியன்ல இருந்து வேறுபடலாம், மாறுபடலாம். பட் இது என்னோட தனிப்பட்ட கருத்தா நான் சொல்றேன். ஒரு டொமஸ்டிக் லைஃப்குள்ள போகும்போதும் சரி, இல்ல எந்த சுச்சுவேஷன்லயுமே ஒரு மியூச்சுவல் கிவ் அண்ட் டேக், மியூச்சுவல் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப நெசசரி இன் லைஃப். அது சமீபமா பாத்தீங்கன்னா போத் ஒர்க்கிங், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் போத் ஒர்க்கிங்னு வரும்போது அவங்களுக்கு ஒரு எக்கனாமிக் இண்டிபெண்டன்ஸ் வந்துருது. அந்த எக்கனாமிக் இண்டிபெண்டன்ஸை வந்து நம்ம எப்படி ஹேண்டில் பண்றோங்கிறது ரொம்ப முக்கியம். என்னால என்ன பாத்துக்க முடியும், அதனால நீ எனக்கு தேவையில்லை அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை வந்து சமீப காலமா வருது. அதே மாதிரி இந்த ஈக்குவாலிட்டி கான்செப்ட் அப்படிங்கறத வந்து நம்ம சரியா புரிஞ்சுக்கிட்டோமான்ற ஒரு ஆஸ்பெக்டும் இருக்கு. நான் நிறைய இடத்துல பேசும்போது நான் சொல்லியிருக்கேன், நான் இன்னொரு குடும்பத்துக்கு வந்து ஒரு மருமகளாவோ ஒரு மனைவியாவோ போகும்போது அந்த குடும்பத்தை வந்து என்னோட குடும்பமா நான் பார்க்க ஆரம்பிக்கணும்.
இப்ப என்னோட பெற்றோரை நான் எப்படி பாத்துக்கிறேனோ அது மாதிரி என்னோட இன்லாஸ நான் பாத்துக்கணும்ன்ற எண்ணம் எனக்கு ஏற்படணும். எல்லா ஃபேமிலிலயும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். அந்த குடும்பத்தோட ஒட்டின என்னோட வாழ்க்கையை நான் அமைச்சுக்கிட்டேன்னா அது ஹாப்பியா இருக்கும். ரொம்ப என்னால தவிர்க்க முடியல, என்னால அந்த சூழ்நிலையில இருக்கவே முடியலன்ற பட்சத்துலதான் இந்த சட்டங்களோட உதவி எல்லாம் நமக்கு தேவைப்படும். அதுக்காக முழுக்க முழுக்க எனக்கு இந்த ஃபேமிலி லைஃப், திருமண வாழ்க்கையே வேண்டாம். ஏன்னா நீங்க சொல்ற அந்த லிவிங் டுகெதர்ல எல்லாம் என்ன ஒரு செக்யூர்ட் லைஃப் இருக்கும்னு உங்களுக்கு தெரியாது. அந்த செக்யூர்ட் லைஃப்ன்றது வந்து பிகாஸ் ஐ எம் நாட் இன் ஒரு ஒரு லீகல் டை இல்ல, ஒரு லீகல் பாண்டிங் இல்லாதப்ப என்னை ஈஸியா ஒருத்தவங்க வந்து விட்டுட்டு போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நான் வந்து அவங்களுக்கு ஒரு லீகலைஸ்டு ஒய்ஃபா இல்ல அப்படிங்கிறப்ப என்னை ஈஸியா அவங்க விட்டுட்டு போறதுக்கான சூழ்நிலைகள் நிறைய இருக்கு. ஒரு ஒரு ஸ்பௌசஸ் அப்படிங்கறதே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான். நான் வந்து இல்லைங்க நாங்க வந்து திருமணம் பண்ணிக்கல, ஆனா நாங்க 2 பேரும் ஒன்னா ஒரு குடும்பமா தான் இருந்தோம் அப்படிங்கறத நான் ப்ரூவ் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது கோர்ட்ல. அவங்க அதை ஈஸியா இல்ல நாங்க ஃப்ரெண்டா தான் பழகணும்னு கூட அவங்க சொல்லுவாங்க எதிர்த்தரப்புல இருந்து. சோ இதுல இதுல வந்து இன்செக்யூரிட்டிக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இப்ப அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை வந்து லெஜிட்டிமேட் சைல்டா? கண்டிப்பா கண்டிப்பா. if the child is born to that person who is in living in relationship னா அந்த child அவரோட child தான். அதுல வந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஓகே. பட் அத வந்து அவங்க ப்ரூவ் பண்ணணும். ஆமா, அதுதான் இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப் ஆரம்பிச்சு ஒருத்தவங்க ரொம்ப நம்பிக்கையின் பால்ல திருமணம் கூட பண்ணிக்காம ஒரே இடத்துல வாழும்போது அப்ப அந்த நம்பிக்கைய வந்து ஒரு சீர்குலைக்கும் விதமா அவர் வந்து நீ யாருன்னே எனக்கு தெரியாது, இந்த பிள்ளை எனக்கே பிறக்கலன்னா வந்து கோர்ட்ல சொல்லும்போது அது எவ்வளவு ஒரு சங்கடமான ஒரு சூழ்நிலை. கண்டிப்பா. இதே வந்து ஒரு திருமணத்தை வந்து முறைப்படி பண்ணி அதை வந்து பதிவு பண்ணி இருக்கும் போது அது ஒரு எவிடன்ஸ் ஆகி போகுது. எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. எஸ் எஸ். இப்போ நிறைய பிளவுபட்ட குடும்பங்கள்ல இருந்தும் ஒரு பெற்றோர் இருக்கிற குடும்பங்கள்ல இருந்தும் அது நிறைய வயலன்ஸ் நடக்கிற குடும்பம் வந்து குழந்தைங்க, பெண் குழந்தைங்கள்லாம் தப்பிச்சு ஓடி வந்துடுறாங்க. ஓடி வந்து பல இடங்கள்ல வந்து கஷ்டப்பட்டுருக்குறாங்க. அவங்கள காப்பாற்றி ஒரு சில தொண்டு நிறுவனங்கள், நம்மள கிறிஸ்தவ தொண்டு நிறுவனங்களும் மற்ற நிறுவனங்களும் அவங்கள வச்சு காப்பாற்றி நடத்திட்டு இருக்கிறாங்க. அதற்கு கவர்மெண்ட் வந்து முழுமையா சப்போர்ட் பண்றது இல்லையோன்னு எனக்கு ஒரு எண்ணம் இருக்கு. ஏதோ பேருக்கு பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அவங்க குழந்தைக்கு வந்து ஒரு மாசத்துக்கு வந்து 4,000 5,000 rupees செலவாகுன்னு வச்சுக்கோங்களேன். கவர்மெண்ட் வந்து ஒரு 1,000 ரூபாய் மட்டும் கொடுத்துட்டு நீங்க பாத்துங்க, 1,000 ரூபாய் நிறைய ஆச்சு, அதோட கம்மியா தான் கொடுக்குறாங்க. இதை கொடுத்துட்டு அவங்க கடமை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறாங்களா, அல்லது நமக்கு தெரியலையா எங்க போய் அவங்களுக்கான கேட்கணும்னு? அது என்ன சொல்ல வரீங்க? என்ன சொல்றீங்க? அதான் சார், அதாவது there are different categories of these kind of institutions. அதாவது கவர்மெண்ட்ல ரெஜிஸ்டர் மட்டும் பண்ணிப்பாங்க, கவர்மெண்ட் எங்களுக்கு எந்த சப்போர்ட்டும் பண்ண வேண்டாம், எங்க கிட்ட எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் இருக்கு, we will take care of the children. அது ஒரு டைப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு. அடுத்த டைப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மைனாரிட்டி எய்டட் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இவங்க ஒரு 75% போடுவாங்க, 25% கவர்மெண்ட் வில் சப்போர்ட். அது மாதிரி சில இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு. முழுக்க கவர்மெண்ட் எய்டட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு. So we have 3 category of institutions dealing with these kind of children. இதுல பாத்தீங்கன்னா, as you said, everything will have its own merits and demerits. நம்ம whatever is in paper can't be in reality. எல்லாத்துக்கும் ஒரு சட்ட திட்டங்கள் இருக்கு, இந்த அளவுல கவர்மெண்ட் வந்து சப்போர்ட் பண்ணணும்னு இருக்கு. இந்த 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 தொண்டு நிறுவனங்களை வந்து பீரியாடிக்கா அவங்க போய் விசிட் பண்ணணும், பிள்ளைகள் அங்க நல்லா இருக்காங்களான்னு பார்க்கணும், அவங்களோட கல்விக்கு வந்து கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணணும், எல்லாமே இருக்கு. எவ்ரிதிங் இஸ் தேர் இன் தி பேப்பர். எஸ், when it comes to execution, again it's a question mark. It's a question mark. அதுக்கு வந்து நிறைய சேஞ்சஸ் ஏற்படும். அதுக்கு வந்து we need a good governance இருக்கணும். பீப்புளோட ப்ராப்ளம்ஸ் அப்ரோச் பண்ற, இல்ல பீப்புளோட ப்ராப்ளம்ஸ் புரிஞ்சுக்கிற ஒரு கவர்னன்ஸ் நமக்கு இருக்கணும். ஒரு ஸ்ட்ரிஞ்சன்ட் லாஸ் இருக்கணும். இது நடக்கலன்னா இந்த மாதிரி தண்டனைக்கு ஆளாவர்கள்ன்ற ஒரு ஸ்ட்ரிஞ்சன்ட் லாஸ் இருக்கணும் சொசைட்டில. அண்ட் ஹவு த சொசைட்டி ஆல்சோ கான்ட்ரிபியூட்ஸ் ஃபார் தட்ன்றது இருக்கணும். ஒரு பிள்ளை வந்து எங்கேயோ பெற்றோர் இல்லாம ஆதரவு இல்லாம இருக்குன்னா அதை வேடிக்கை பார்த்துட்டு போறவர்கள் தான் நிறைய பேர். அவங்க என்ன இனிஷியேட்டிவ் எடுத்து அந்த பிள்ளைக்கு என்ன செஞ்சாங்கன்றது ரொம்ப வெரி ஃபியூ தான்.
ஸோ அந்த சேஞ்சஸ் வந்து ஆல் லெவல் இருக்கணும். அப்பதான் இது வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் ப்ராஜெக்டா இப்ப உங்களை மாதிரி நிறுவனங்கள் கொண்டு போக முடியும். தேங்க்யூ. தேங்க்யூ. ஒரு சாட் பாக்ஸில் ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. டொமஸ்டிக் வயலன்ஸ் வந்து ரொம்ப காமனாக இருக்குது. இதை பற்றி போலீஸ் ஸ்டேஷன்லேயோ இல்லைனா சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்லேயோ கம்ப்ளைண்ட் பண்ணும்போது மினிமம் எவ்வளோ டைம் எடுப்பீங்க ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு? அது டொமஸ்டிக் வயலன்ஸ்க்குன்னு தனியா ஒரு சட்டமே வந்து போச்சு. அதுக்குன்னு வந்து ஏன்னா அதை எல்லா அஃபென்சஸோடையும் சேர்த்து டீல் பண்ணோம்னா அதுக்கு நிறைய டைம் கன்சியூம் ஆகும். இல்ல டைம் வந்து அதுக்கு அதிகமா கொடுக்க முடியாதுன்றதுனாலதான் அதுக்குன்னு தனிப்பட்டு ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட், ஒரு ப்ரொடெக்ஷன் ஆபீசர் இருக்காங்க. அந்த ப்ரொடெக்ஷன் ஆபீசருக்குன்னு சில பவர்ஸ் இருக்கு. அவங்களே டொமஸ்டிக் வயலன்ஸ் நடந்ததா இல்லையான்றத வந்து ரெண்டு தரப்பையும் விசாரிச்சு she can make a report and she can submit the report to the concerned court. சுவமோட்டோவும் ப்ரொடெக்ஷன் ஆபீசர் வந்து ஒரு கேஸ வந்து இனிஷியேட் பண்ணலாம் பாதிக்கப்பட்ட பொண்ணுக்காக. அந்த பவர்ஸ் எல்லாம் அவங்களுக்கு இருக்கு. அந்த டொமஸ்டிக் வயலன்ஸ்ன்ற அந்த இஷ்யூ வந்து கோர்ட் லெவலுக்கு வரும்போது, மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு வரும்போது இட் வில் டேக் இட்ஸ் ஓன் கோர்ஸ் தான். அது வந்து இன்னைக்கே முடிக்குமா நாளைக்கே முடிக்கணுமானா அதுக்கு பதிலே இல்லை. அது சொன்ன பொய் சொல்ற மாதிரி இருக்கும். ஏதாவது கேள்விகள் இருக்கான்னு பார்க்கலாம். நம்ம செஷன் டைம் இதுக்கு வந்துட்டு இருக்கு. ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம். அதே மாதிரி இந்த விடோஸ் ரீமேரேஜ் ஆக்ட் கூட இருக்குங்க. விதவைகளுக்கான மறுமண சட்டம் அதுவும் இருக்கு. அப்புறம் இப்போ அது பிராக்டிஸ்ல நிறைய இடங்கள்ல இல்லைன்னு நான் ஃபீல் பண்றேன். இந்த கமிஷன் ஆஃப் சட்டி பிரிவென்ஷன் ஆக்ட், அதாவது உடன்கட்டை ஏறுதல்னு ஒரு சம்பிரதாயம் இருந்தது. ஒரு கணவனை இறந்துட்டா அந்த தீயிலே வந்து மனைவி, அதெல்லாம் வந்து இப்போ அபாலிஷ் ஆயிடுச்சு. அந்த அதான் ஒரு ஸ்டேஜ்ல அதுதான் டெவலப்மெண்ட் ஏற்பட மனிதர்களும் மாறக்கூடிய ஒரு காலகட்டத்துல சில நல்ல மாற்றங்களும் ஏற்படுது, சில கெட்ட மாற்றங்களும் ஏற்படுது. இந்த டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணும்போது கூட பாத்தீங்கன்னா எவ்வளவு நாட்கள் நீங்க கவுன்சிலிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள கொண்டு போவீங்க? ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க கல்யாண வாழ்க்கையை புரிஞ்சுக்கணும்னா கோர்ட் போய் இந்த டிவோர்ஸோட கவுன்சிலிங்க பாருங்க எல்லாருமே திருந்துருவீங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைங்க. ஒரு டிவோர்ஸுக்குன்னு வராங்கன்னா நீங்க வந்து ஒரு மத்த கோர்ட்டுக்கும் ஃபேமிலி கோர்ட்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் அதுதான். நீங்க வந்து ஒரு சிவில் கோர்ட்ல இந்த கேஸ் நடத்தி யாரு ஜெயிச்சாங்கன்றதுதான் வந்து கணக்குல வரும். ஃபேமிலி கோர்ட்ல பொறுத்த வரைக்கும் எத்தனை தம்பதியரை நீங்க திரும்பி சேர்த்து வச்சீங்கன்றதுதான் அவங்களுக்கு கணக்கு. எஸ்பெஷலி இப்போ குழந்தைகள் இஷ்யூஸ் எல்லாம் இருக்கும்போது கோர்ட் வில் டேக் மேக்சிமம் ஒரு 5 கவுன்சிலிங்ஸ் நடக்கும். அந்த 5 கவுன்சிலிங்ஸ் மூலமா அதை புரிஞ்சுக்கிட்டு ஒண்ணு சேர்ந்த கப்பல் எவ்வளவு பேர் இருக்காங்க. இப்ப நமக்கு எல்லாமே ஒரு அர்ஜென்சி ஆயிடுச்சு. இப்ப நம்ம கிட்டே ஆபீஸ்க்கு வரவங்க என்ன சொல்லுவாங்க, இல்ல மேடம் அது சரிப்பட்டு வராது. ஏங்க உங்க குழந்தைக்காக நீங்க யோசிச்சு பார்க்கலாம். ஏன்னா we also have a family. எல்லாமே ப்ரொஃபஷன், எல்லாமே இன்கம் கிடையாது. சோ நம்ம அப்படி அட்வைஸ் பண்ணும்போது ஒரு 2-3 தடவை அட்வைஸ் பண்ணிட்டா வக்கீல மாத்திடலான்னு தான் ஒரு சிந்தனை வருது அவங்களுக்கு. நம்மளே வேணான்னு வந்து உட்காந்துருக்கோம், இவங்க எதுக்கு சும்மா சேர்ந்து வாழணும்னு இன்சிஸ்ட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. சோ we are also lacking patience. அதுதான் மெயின் அதுல. சோ அப்ப கோர்ட்ல வந்து ஃபேமிலி கோர்ட்ல கவுன்சிலிங் இஸ் கம்பல்சரி. அந்த கவுன்சிலிங் மூலமா இணைஞ்சவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க. யாருக்காவது கேள்விகள் இருந்ததுன்னா கேட்கலாம். ஃபாதர். எஸ் எஸ் மேம். எஸ் நம்ம ப்ரோகிராம் Yes முடிச்சுக்கலாம். father, any questions to me father? மேம் நான் உங்களை வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். நான் என்னுடைய நன்றியாவே நான் சொல்லிக்கிறேன். நான் நீங்க தொடங்கும் போது நான் வந்து கவனிச்சேன் எப்படி ஒரு குழந்தை வந்து கருவுல இருந்தே வந்து சட்டம் வந்து அந்த குழந்தையை காப்பாத்துது, பெண் குழந்தையை காப்பாத்துதுன்னு சொல்லி ஆரம்பிச்சீங்க பாருங்க. அப்பவே நான் வந்து ஐ வாஸ் இம்ப்ரெஸ்ட். பரவாயில்ல, நீங்க எங்க இருந்து ஆரம்பிச்சிருக்கீங்க, கருவுல இருந்து இறப்பு வரைக்கும் நடுவுல வந்து குடும்பத்தை, பெண் குழந்தைங்களை, பாதிக்கப்பட்ட குழந்தைங்கள. அதனால ஐ வாஸ் இம்ப்ரெஸ்ட் பை யுவர் நாலேஜ் ஆஃப் த டாபிக் அண்ட் எங்கிருந்து ஆரம்பிக்கிறீங்க ஒண்ணு. இரண்டாவது, உங்களுடைய பர்சனாலிட்டி. ஒரு வழக்கறிஞர் அப்படின்னா சட்டங்களை பேசுவீங்க, வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டு பேசுவீங்கன்னு எதிர்பார்த்தேன்.
ஆனா வெரி நைஸ் வே ஆஃப் டாக்கிங். அண்ட் நிறைய செஷன் நிறைய பேர் போட்டிருக்காங்க, பியூட்டிஃபுல் செஷன், ரொம்ப அருமையான செஷன் போட்டிருக்காங்க சாட்ல கூட. ஐ ஃபெல்ட் நீங்க எனக்கு தெரியும் நான் உங்களுக்கு சொல்லி தரேங்கிற மாதிரி இல்லாம நான் உங்கள்ட்ட சொல்றேன், நான் தவறா கூட இருக்கலாம், யூ மே ஹேவ் அனதர் ஒப்பீனியன் சொல்லிட்டு தட் இஸ் a பியூட்டிஃபுல் ஆட்டிடியூட் ஃபார் a person. Thank you father. அது ஒரு வழக்கறிஞர்கிட்ட பாக்குறது இன்னும் ரொம்ப ஸ்பெஷல். Thank you. See, எல்லாருமே எல்லாத்துலயும் full fledged இருக்க முடியாது father. கண்டிப்பா. எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை I'm sharing with you. I may be wrong also. No, perfect. அந்த ஆட்டிடியூட வந்து நீங்க வெளிப்படுத்திட்டே இருக்கிறீங்க இல்லையா, that is a special quality. I think it is a very wonderful session. உங்களை போல ஆட்கள் வந்து அடிக்கடி எங்ககிட்ட வந்து நீங்க பங்கேற்கணும். கண்டிப்பா இந்த பேண்டமிக் முடிஞ்சா நம்ம நேரடியாவே சந்திப்போம். Thank you very much. ரொம்ப நன்றி. Thank you. God bless you. So நிறைவேற்ற கூட நீங்க கண்டிப்பா இன்னும் ஆனி மேடம், எனக்கு ரொம்ப ஆனி மேடம் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். அவங்க மூலமா நீங்க வந்தீங்க எங்களுக்கு. விஜயலட்சுமியும் எங்க கூட இருந்து இப்போ வந்து ஹோஸ்ட் பண்ணிக்கிறாங்க அவங்கள. ஸோ நாங்கெல்லாம் ஒரு டீம் தட் ஒர்க்ஸ் ஃபார் வெல்ஃபேர் ஆஃப் பீப்புள். நாங்க வந்து எங்களுக்கு முதல் ப்ரையாரிட்டியே வந்து ஹவு வி கேன் ரீச் அவுட் டு பீப்புள் இன் நீட். இதுக்கு பணம், புகழ், பேர் அதெல்லாம் வந்து எங்கேயோ தூரத்துல இருக்கு. எங்களுக்கு வாட் இஸ் இம்பார்ட்டன்ட் இஸ் ஹவு மெனி பீப்புள் கேன் வி ரீச். அது நான் இப்போ லேட்டஸ்டா நான் சொல்ற ஒரு லோக் என்ன சொல்லலாம், சொன்னீங்கன்னா மோஸ்ட் குட் டு மோஸ்ட் பீப்புள் அப்படின்னு அடிக்கடி சொல்லிட்டு இருப்பேன். மோஸ்ட் குட் மோஸ்ட் பீப்புள். அதனால அதுக்கு உங்களுடைய பங்களிப்பு மிகப்பெரிய எங்களுக்கு ஒரு வாய்ப்பா இருக்குது. தேங்க்யூ. காட் பிளஸ். உங்கள் ஒர்க்கு, உங்க குடும்பம், உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய பிளான்ஸ் எல்லாம் சிறப்பா நடக்கிறதுக்கு எங்களுடைய வாழ்த்து. ரொம்ப நன்றி ஃபாதர். நான் ஒரு டூலா இருந்ததுக்கு ஐ எம் ஆல்சோ வெரி ஹாப்பி ஃபார் திஸ். அண்ட் நீங்க வந்து இந்த கிஃப்ட் ஆஃப் சைல்ட்ஹுட் அதுதான் வந்து இன்னைக்கு நீட் ஆஃப் த அவர்னு சொல்றாங்க இனி யூஎன்ஓல. நீங்க அந்த கிஃப்ட் ஆஃப் சைல்ட்ஹுட் நிறைய பேருக்கு கொடுக்கறது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். அதுக்கு ஏதோ ஒரு வகையில நம்ம ஒரு கருவியா இருந்தோன்றதும் ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். நன்றி. இன்றைக்கு நிறைய பெரிய பர்சனாலிட்டிஸ் எல்லாம் வந்திருக்காங்க. இன்னைக்கு எங்க நிறைய சிஸ்டர்ஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்க. அது நிறைய சிஸ்டர்ஸ் எல்லாம் சொல்லி வந்திருக்காங்க. சிஸ்டர் கிறிஸ்டினா உங்களை கேள்வி கேட்டாங்க இல்லையா, அவங்களே வந்து வெள்ளூர்ல ஒரு போர்டிங் ஸ்கூல்ல வந்து நடத்திட்டு அங்கிருந்து மாறி இப்போ திருப்பத்தூர் போயிருக்காங்க. ஒர்க்ஸ் வித் ஃபோர் சில்ட்ரன் அண்ட் ஆல்சோ சென்னையில அது மாதிரி சலிஷன் சிஸ்டர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த இதுல நிறைய ஏழை பெண்களுக்கு செய்யறவங்க, வேலை செய்யறவங்க எல்லாம். ஸோ அவங்க எல்லாம் நம்ம பாராட்டுறோம் எல்லாத்தையும். அவங்க தேங்க்யூ ஃபாதர். வெல்கம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ சோ மச் ஃபார் த வண்டர்ஃபுல் செஷன். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. நான் ஏற்கனவே உங்களை ப்ரோக்ராம்ல இதுல மங்கேர் சோலை நிகழ்ச்சியில பார்த்ததுனால எனக்கு தெரியும் கண்டிப்பா இது ரொம்ப நல்ல ஒரு செஷனா இருக்கும்ட்டு. மற்றவங்களும் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பாங்க. ஏன்னா யூஸ்வலா லாயர் அப்படின்னா ஒரு யூஸ்வலா எல்லாருக்கும் இருக்கக்கூடியது வந்து ஒரு உணர்ச்சிகரமா ஆவேசமா பேசுவாங்க அப்படின்ற மாதிரி இல்லாம நீங்க வந்து எவ்வளவு பொலைட்டா எல்லாருக்கும் புரியக்கூடிய ஒரு லாங்குவேஜ்ல ஒரு காமன் பப்ளிக்கு புரியுற மாதிரி ஒரு லாங்குவேஜ்ல இவ்வளவு அழகா எல்லா விஷயங்களையும் சொல்லியிருக்கீங்க. எல்லா டவுட்ஸையும் கிளியர் பண்ணிருக்கீங்க. தேங்க்யூ சோ மச். கண்டிப்பா நம்ம தொடர்ந்து வில் கீப் இன் டச். நிறைய நிகழ்ச்சிகள் இது மாதிரி பயனுள்ள நிகழ்ச்சிகள் நிச்சயமா செய்வோம். நிறைவகம் மூலமா நிறைய நிகழ்ச்சிகளை முன்னெடுப்போம். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ ஆனி மேம். நைஸ் டு ஹேவ் ஒரு நல்ல ஒரு நட்பு கிடைச்சது அந்த மங்கையர் சோலை மூலமா. அது வந்து ஒரு நல்ல விஷயத்துக்கு பயன்படுதுன்றது இன்னும் சிறப்பு.